Fantastic. Welcome for the ஸ்பெஷல் ப்ரோக்ராம் விஜயதசமிக்கு உண்டான ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நான் பேசுறது கிளியராக இருந்துச்சுன்னா எனக்கு கிளியராக பார்க்க முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் டைப் எல்சி உங்களோட சாட் பாக்ஸில் எவ்ரி ஒன்னு மாற்றிட்டு டூ டைப் எல்சி இந்த சாட் பாக்ஸ். உங்களோட ஹோஸ்ட் அண்ட் பேனலிஸ்ட்னு இருந்துச்சுன்னா சேஞ்ச் இட் டு எவ்ரி ஒன். சேஞ்ச் இட் டு எவ்ரி ஒன் அண்ட் ப்ளீஸ் டைப் எல்சி லவுட் அண்ட் கிளியர். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவுமே நமக்கு பல நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. சில சிறப்பான நாட்களை அவங்க பிக் பண்ணுறாங்க. அந்த சிறப்பான நாட்களில் சிறப்பான விஷயங்களை செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு எஜுகேஷனை தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இது இருக்குது. ரைட். ஸோ இன்றைக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அவங்களோட லேர்னிங்ஸில் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறது. அதாவது குழந்தைகள் ஆனா அவனா எழுதுகிற நாள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நாம் எந்த லெவலில் இருக்கோமோ அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நிறையா தேடி பார்க்கும்போது சிலது புரியுது, சிலது புரியல. ஆனால் புரியலினாலுமே அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசுலேருந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போகிறது உண்டு. ஒவ்வொரு தடவை ஸ்டார்டிங்லேருந்து போகும்போது அங்கே போகும்போது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப பக்திமயமாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பகுத்தறிவுன்னு நான் நினச்சிக்கிட்டு ரொம்ப டீப்பாக யோசிப்பேன். பயங்கரமாக டெப்த்தாக யோசித்து தான் நான் செயல்படுவேங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஏஜ் வரும் இல்லையா? அந்த ஏஜில் நான் ஒரு வருஷம் அப்படி போகும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யோசித்து இது எதுக்காக பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், மலை ஏறும்போது ஏன் பாதையெல்லாம் ஸ்மூத்தாக இல்லை? ஏன் கல்லா இருக்குது? இத்தனை பேர் நடக்கிறாங்களே, ஏன் அவங்க கல்லா போட்டிருக்காங்க? ஓகே, கல்லா இருந்தால் காலில் அக்கு பஞ்சர் ஆகும். அது நல்லது. ரைட். அதனால தான் செருப்பு போடாமல் இந்த இடத்துக்கு நடக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்று திங்க் பண்ணி பார்க்கறக்கு ஆரம்பித்தேன். திங்க் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலி கடவுளை பார்க்கும்போது அந்த ஒரு பரவசம், ஒரு ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃபீலிங் அது வரல. வருஷம் வர ஒரு ஃபீலிங் அப்போ வரல. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓகே, முன்னோர்கள் அதனால தான் சில விஷயங்கள திங்க் பண்ணாம அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. நம்ம அதே மாரி ஒரு ஒரு தீம்ல, ஸ்டோரி மாதிரி இருக்கிற அந்த தீம்ல ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம போகும்போது, அந்த ஃபுல் இது நமக்கு கிடைக்குங்கிற மாரி வச்சிருக்காங்கன்னு ஒரு இது கிடைச்சது. அதுக்குன்னு எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ண சொல்ல. ஏன்னா நெறைய மூட நம்பிக்கைகளும் இருக்கு. அந்த மூட நம்பிக்கைகள் நம்ம பெர்சனல் லைஃப்ல அல்லது நெறைய பேத்தோட இதுக்கு நெகட்டிவா இருக்கிற மாரி இருக்கு. மூட நம்பிக்கைகள் எது? அண்ட் நிஜமாவே நல்ல விஷயங்கள் எதுன்னு நம்மளால வித்தியாசம் காண முடியும். அப்படி வித்தியாசம் இருக்கிற விஷயங்கள்ல நாம அத எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு சிறப்பான நாள குடுத்து, தொழிலுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் நம்ம பண்ணணும். எப்பவுமே கஸ்டமர தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வைப்ரேஷன் இட்செல்ஃப நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்? அந்த தொழிலுக்குன்னே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன ஃபீல் பண்ணுங்க. அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு ஆயுத பூஜை சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணும்போது நம்மளோட உடம்பு, மனசு எல்லாமே தூய்மையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் ஆ உடம்புன்னு நான் சொல்றது அந்த கம்பெனி, அந்த நிர்வாகம். அந்த நிர்வாகத்த எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திட்டு டீக்ளட்டர். டீக்ளட்டர் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம தேவையான விஷயங்கள பார்க்குறது. ஒரு பெரிய சிற்பம் இருக்குன்னா, அந்த சிற்பி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சிற்பத்த உருவாக்குறதுக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ, அத தாண்டி மிச்சம் இருக்கிற அத்தனையுமே ரிமூவ் பண்ணா, அவர் தேவையானது கிடைக்குது. அதே மாரி நம்மளோட நிறுவனத்தில ஒரு பிசினஸ்ல தேவையில்லாத விஷயங்கள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண, இதுதான் தேவைங்கிற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். தட் இஸ் நோன் அஸ் டீக்ளட்டர். அப்படி டீக்ளட்டர் பண்றதுக்குன்னே ஒரு நாள் அப்படின்னு சொல்லி, வருஷத்துல ஒரு நாள்னு ஃபிக்ஸ் பண்ணி, அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணி, எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டீக்ளட்டர் பண்ணிட்டு அந்த ஒரு பூஜை பண்ணிட்டு நம்ம அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா திரும்ப ஒரு புதுசா
அடுத்த லெவலுக்கு உண்டான ஒரு இது மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டீக்ளட்டர் அப்படின்னு சொல்கிறத தான் நான் வந்து ஆயுத பூஜையாக பார்க்குறேன். அதே மாதிரி நம்மளோட லேர்னிங்ஸில் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு நாள் அப்படின்னு வச்சுருக்காங்க, ரைட்? அப்போ லேர்னிங்க்கு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சரி அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ப்ரைம் பேட்ச் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் ஸ்பெஷல் பேட்ச். இது வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். ஸோ அதனால தான் நிறைய பேர்த்துக்கு திங்கர்ஸுக்கு கூட இந்த லிங்க்கை நான் அனுப்பிச்சேன். இன்றைக்கி நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அட்லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நான் அனுப்பிச்சிருந்தேன் லிங்க், ரைட்? ஸோ எனிஹவ் நாம் புதுசான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே புதுசான ஒரு லேர்னிங்குள்ளே அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இந்த விஜயதசமி டேவை வந்து செட் பண்ணியிருக்காங்க பெரியவர்கள், முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னா நம்ம தேடி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி தேடி ஆராய்ஞ்சு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்க தான் போகுது. அது தெரிஞ்சாதான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு அவசியம் இல்லைல்ல. அதுவாக அது தெரிஞ்சிச்சுன்னா ஓகேன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் எதுக்காக தேடி தேடி போய் எதுக்காகன்னு நோண்டி நோண்டி பார்க்கணும்னு எனக்கு தோணலை. அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் அ டீப் டைவ், டீப் டிக்கிங். எதுக்காக அவங்களோட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்காக அவங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டு நான் லேர்ன் பண்ண விரும்பலை. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு பிளைண்ட்லி ஃபாலோ, சில விஷயங்களை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் ஐ எம் கெட்டிங் இன் டு த நியூ லேர்னிங்ஸ். இன்றைக்கி நான் வந்து வழக்கமாக ஒரு 90 மினிட்ஸ் லேர்னிங் எப்போவுமே எவ்ரிடே இருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் டீப்பர் லேர்னிங்ஸ் நான் இருந்தேன். எனக்கு இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் என்னோட லேர்னிங்ஸில் புரிஞ்சுது, உணர்ந்தேன் அப்படிங்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இருக்கேன். ஓகே, இன்றைக்கி ஸ்பெஷல் டேன்னு நான் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ வந்து எனக்கு இந்த என்ன நான் சொல்ல போகிறேன், என்ன தீமு, என்ன இதுன்னு எதுவுமே ஐடியாவே கிடையாது. ஸோ இந்த லேர்னிங்ஸ் இந்த டேயில் நான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கருவியாக இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது அதற்கு உண்டான சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். ஸோ நான் ஐ சரண்டர் டு த யூனிவர்ஸ். ஓகே, கிவ் மீ சம் இன்புட்ஸ். நான் வந்து அதை என்னோட கம்யூனிட்டிக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் டெடிகேட் பண்ணும்போது சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இன்றைக்கி வந்து சில உணர்தல் கிடைச்சது. அதை இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கேன், ரைட்? ஸோ லெட் அஸ் கெட் இன் டு திஸ். இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு த ஃபண்டமெண்டல்ஸ். லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். ஸோ த ஃபவுண்டேஷன்ஸ், ஃபண்டமெண்டல், ஃபார்ச்சூனர் இன்டென்ஷன். எதுக்காக நம்ம இங்கே இருக்கிறோங்கிறதோட இன்டென்ஷன் இஸ் கிரியேட்டிங் எ டீப் ஃபவுண்டேஷன். ஃப்ரூட் நல்லா இருக்கணும்னா நம்ம ரூட்டில் தான் ஒர்க் பண்ணணும். ரூட்டை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கோம். ஓகே, ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கும். ஐ திங்க் ஷேர் ஆச்சா இல்லையான்னு தெரியல. Got it. So fortune intention is creating a deeper foundation. நம்ம பிஸ்னஸில் டீப்பர் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணணும். டீப்பர் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணணும். எதுக்காக? டு மேக் த ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் எத்திக்கலி. நான் ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக அன்எத்திக்கல் வேலை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பிஸ்னஸை எத்திக்கலாக பண்ணணும். நாம் எதற்காக பணம் வாங்குகிறோமோ அதை விட 10 மடங்கு உண்டான வேல்யூவை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம எப்பவுமே வந்து ரேட்டை கம்மி பண்ணி நம்ம எல்லாமே அஃபோர்டபுளாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் ரொம்ப சீப்பாக நம்மளோட லோ காஸ்ட்டை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு 10 மடங்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது இருந்தால் தட் இஸ் பியூர் எத்திக்கல். அது வந்து மற்றவங்களுக்கு பாதகம் இல்லாமல், இயற்கைக்கு பாதகம் இல்லாமல், இந்த சமுதாயத்துக்கு பாதகம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இல்லாட்டி, ஸோ தட் இஸ் த ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எப்படி பண்ண முடியும்? பை பேலன்சிங் த வீல் ஆஃப் லைஃப். எப்படி? பிகாஸ் பிஸ்னஸ் ஓனரோட ரிஃப்ளெக்ஷன் தான் பிஸ்னஸ். பிஸ்னஸ் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர். அப்போ பிஸ்னஸ் ஓனர் எந்த மாதிரி இருக்காரோ பிஸ்னஸ் அதே மாதிரி தான் இருக்கும், ரைட்? பிஸ்னஸ் ஓனரும் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட்
பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கம்பேரிசன் பண்ணுறது உண்டு. இந்த கம்பேரிசன் ஜஸ்ட் கிளிக் ஆச்சு. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஐ வாண்ட் டு ரீகால் திஸ். ஒரு கணவர், ஒரு மனைவி 2 பேர் இருக்காங்க. புதுசா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்றார்? நான் உனக்காக இருக்கேன்னு சொல்றார். இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க? நானும் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சினாரியோ. இதே மாதிரி வேற ஒரு சினாரியோல நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்றார். ஸோ டைப் 1 ஆர் 2 எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் உனக்காக இருக்கேன். இவங்க நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் சினாரியோ நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ உன்னை பார்த்துக்க. அதான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. டைப் 1 ஆர் 2 இந்த சேட் பாக்ஸ். உங்களோட சேட் பாக்ஸில் 2ன்னு இருக்கும். அதில் எவ்ரி ஒன்னு மாற்றிக்கங்க. ஹோஸ்ட் அண்ட் பேனலிஸ்ட்னு இருக்கு இல்லையா? அதில் எவ்ரி ஒன்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. இல்லாட்டி நீங்கள் டைப் பண்ணுறது எனக்கு மட்டும்தான் கேட்கும். எனக்கு மட்டும்தான் தெரியும். இஃப் யூ சேஞ்ச் இட் டு எவ்ரி ஒன் கேன் சேஞ்ச். எவ்ரி ஒன் கேன் சி திஸ். சேட் பாக்ஸில் உங்களோட இது 2ன்னு இருக்கும். அதில் போயிட்டு எவ்ரி ஒன்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஹோஸ்ட் அண்ட் பேனலிஸ்ட்னு இருக்குது. ஸ்டில் நிறைய பேர் ராஜா உங்களுக்கு எல்லாமே அனுப்புறது எல்லாமே ஹோஸ்ட் அண்ட் பேனலிஸ்ட்னு இருக்குது. மாற்றிருக்கு. எவ்ரி ஒன்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. தேங்க்யூ. ஸோ கணவன் சொல்கிறார், நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ உன்னை பார்த்துக்க அப்படின்னா, நீ எப்படியோ போ, நான் எப்படியோ போகிறேன் அப்படின்னா நல்லா இருக்காது. நான் உனக்காக இருக்கேன், நீ நீ எனக்காக இரு அப்படின்னு சொன்னால் எப்படி 24 மணி நேரம் ஒருத்தர் கூட இருக்க முடியும்? இவர் வேலைக்கு போவார். இவங்க மேபி வேலைக்கு போகலாம் அல்லது வீட்டை பார்த்துக்கலாம். இவங்களை எப்படி பார்த்துக்க முடியும்? வீட்டில் இருந்துட்டு வேலைக்கு போகும்போது எப்படி அவங்கள பார்த்துக்க முடியும்? ஸோ பார்த்துக்க முடியாது. அப்போ நீ உன்னை பார்த்துக்க, நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டாக வரல. அப்போ எது கரெக்டான விஷயம் அப்படின்னா, ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான விஷயம் இஸ், நான் என்ன பார்த்துக்கிறேன் உனக்காக, நீ உன்னை பார்த்துக்க எனக்காக. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? டைப் பியூட்டிஃபுல் இந்த சேட் பாக்ஸ். டைப் பி இந்த சேட் பாக்ஸ். எஸ். நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரி, நான் என்ன பார்த்துக்கிறேன் உனக்காக, நீ உன்னை பார்த்துக்க எனக்காக. எவ்வளோ அழகா இருக்கு. ரைட்? ஸோ பிஸ்னஸ்லேயும் சேம் வைப்ரேஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பிஸ்னஸ் ஓனர் பெரும்பாலான பிஸ்னஸில் எப்படி இருக்காங்க? நான் என்ன பார்த்துக்கிறேன், நான் எப்படியோ போகிறேன். பிஸ்னஸ் நீ எப்படியோ போ. ஆக மொத்தத்தில் 2 பேரும் ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாயி எல்லாரும் பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க. ஓகே. சிலர்லாம் நானும் பிஸ்னஸும் அப்படிங்கிறது அப்படியே பார்க்கவே மாட்டாங்க. ஏதோ சர்வைவலுக்காக பண்ணுறவங்கள பெரிய இதாக பார்க்க மாட்டாங்க. நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்க அப்படின்னு தான் பெரும்பாலான 99% ஆஃப் பீப்புள், அதாவது 94% ஆஃப் பீப்புள் இருக்காங்க. 96ன்னு எடுத்துக்கலாம். நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்க. நான் பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கேன், பிஸ்னஸையே பார்த்துட்டு இருப்பேன். நீ எனக்காக வலிச்சு கொட்டிகிட்டே இரு. ரைட்? வலிச்சு கொட்டிகிட்டே இரு. இதுக்கு பேர் தான் ஃபயர் ஃபைட்டிங். எப்போ பார்த்தாலும் நான் உனக்காக இருக்கேன், நான் உனக்காக இருக்கேன், நான் உனக்காக இருக்கேன். நீ எனக்காக சம்பாதிச்சு கொடு, நீ எனக்காக சம்பாதிச்சு கொடு, நீ எனக்காக சம்பாதிச்சு கொடு. ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. சி ரைட்டான வே இஸ், நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் உனக்காக. நீ ஆட்டோ பைலட்டில் நீயா ரன் பண்ணு எனக்காக. எவ்வளோ அழகா இருக்கு. டைப் வாவ் இந்த சேட் பாக்ஸ். திங்க் பண்ணுறதுக்கே நல்லா இருக்குல்ல? ரைட்? பிஸ்னஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணி உனக்காக வலிச்சு கொட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் பிஸ்னஸ் ஓனரு, நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு எனக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியான்னு கேட்குது. ஸோ யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்? பிஸ்னஸ் தான் வந்து வேணும் வேணும்னு கூப்பிட்டுச்சா பிஸ்னஸ் ஓனரை? இல்லை பிஸ்னஸ் ஓனர் தான் நான் பிஸ்னஸ் வேணும் வேணும்னு கூப்பிட்டாரா? யார் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணார்? பிஸ்னஸ் ஓனர் தான் இனிஷியேட் பண்ணியிருப்பார். கரெக்டு தானே? சில இடத்துல பிஸ்னஸ் அதுவாக வந்து ஃபார்ம் ஆகி இழுத்துட்டு வந்திருக்கலாம். ரைட்? எனக்கு அப்படி தான் ஆச்சு. பட் பெரும்பாலும் பிஸ்னஸ் ஓனர் தான் பிஸ்னஸை பிடிச்சி ஸ்டார்டிங்கில் இது பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம தானே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நாம் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும். லேர்னிங்ஸில் நான் போகிறேன். எதுக்காகனா உனக்காக அப்படின்னு நம்ம அந்த வைப்ரேஷனை செட் பண்ணும்போது, இன்னைக்கு நான் வைப்ரேஷனோட பவரை இன்னைக்கு காட்டுறதா இருக்கேன். ஓகே. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத, இது வரைக்கும் நான் காட்டாத ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் காட்ட போகிறேன். விச் இஸ் வைப்ரேஷனோட பவர். இதை ஒரு டெமோவாக காட்ட போகிறேன்.
வைப்ரேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிற அந்த இதை டெமோவோட காட்ட போகிறேன். ஓகே, டெமோ கிளிப்பிங். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் வைப்ரேஷன், எப்படி யூனிவர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கிற அந்த வைப்ரேஷன். ஸோ பேலன்சிங் த வீல் ஆஃப் லைஃப் இஸ் த ரியல் பேலன்சிங் த வீல் ஆஃப் லைஃப் இஸ் த ரியல் பர்பஸ் ஆஃப் த லைஃப். நம்ம எதுக்காக பர்பஸ் ஆஃப் த லைஃப் தேடிட்டு இருக்கணும்? நிறையா பேர் தேடிட்டு இருப்பாங்க, பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னன்னு தேடிட்டு இருப்பாங்க. பர்பஸ் ஆஃப் த லைஃப் வேறு எதுவும் கிடையாது, நல்லா வாழ்கிறது மட்டும்தான். ஓகே, நல்லா வாழ்கிறதுனா என்ன? பேலன்சிங் த வீல் ஆஃப் லைஃப். வீல் ஆஃப் லைஃபை பேலன்ஸ் பண்ணால் எவ்ரி திங் வில் பி ஃபால் அட் த ரைட் பிளேஸ். தட் இஸ் த இன்டென்ஷன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேமிஃபிகேஷன். வாட் ஆர் த கேமிஃபிகேஷன் நம்ம கம்யூனிட்டியில் இருக்குது? தேர் ஆர் 3 கேமிஃபிகேஷன்ஸ்: ஸ்வீட் ஸ்பாட்டர், இன்ஃபைனேட்டர் அண்ட் ஃபார்ச்சூனர். ஸோ ஸ்வீட் ஸ்பாட்டர் அப்படின்னா என்னென்னா, பிஸ்னஸில் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி எடுத்துக்கணும். விஎம்ஜி, விஷன் மிஷன் கோலில் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி எடுத்துக்கணும். அண்ட் நம்ம பிஸ்னஸில் ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி அதில் டாப் 3 ஒர்க்ஸ் எவ்ரி வீக் நம்ம பண்ணணும். ஸ்வீட் ஸ்பாட் நம்ம பிஸ்னஸில் ஸ்வீட் ஸ்பாட்டை மாற்றி அதில் டாப் 3 இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எதுன்னு பார்த்து பண்ணணும். அண்ட் ஃபினான்ஸை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இந்த 3 கொண்டு வந்தால் நம்ம பிஸ்னஸ் இன்ஸ்டண்ட்டாக டபுள் ஆயிரும். அப்படி டபுள் ஆகணும் அப்படின்னா 80% ஆஃப் டைம் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே இருந்து நாம் இதை ரெடி பண்ணுறோம். சார் இப்போ 100% இருக்கோம் அப்படிங்கன்னா 100% 80% மாற்றணும். 80% ஆஃப் டைம் நம்ம உள்ள இருக்கணும். அப்போ 20% ஆஃப் டைம் என்ன பண்ணணும்? லேர்னிங் அண்ட் பிளானிங். ஸோ லேர்னிங் அண்ட் பிளானிங்கில் 20% அண்ட் சர்வீஸில் ஒரு 20%. இப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் நம்ம பிஸ்னஸை பெட்டராக கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போக பட்சத்தில் நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ஸ்வீட் ஸ்பாட்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து வி வில் கிவ் இன் த ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது இன்ஃபைனேட்டர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ளே போகும். நம்ம பிஸ்னஸில் இன்ஃபைனேட்டராக மாறணும் அப்படின்னா 4 days ஒர்க் வீக், 4 நாள் மட்டும்தான் என் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுவேன், அதுவும் இன்ஃபைனைட்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அண்ட் நம்ம ப்ரைம் சிஸ்டமில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். மொத்தம் 7 முக்கியமான விஷயங்கள். வீல் ஆஃப் பிஸ்னஸ், ரைட்? கிரீன் ஜோன், அதாவது பேலன்சிங் வீல் ஆஃப் பிஸ்னஸ். பேலன்சிங் வீல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது மொத்தம் 7 விஷயங்கள் நம்மளோட வீல் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற மாதிரி பிஸ்னஸ்லேயே 7 விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்ன எப்படி கொண்டு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அதே சமயத்தில் லோ டிக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஹை டிக்கெட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம பிஸ்னஸ் எப்படி லோ டிக்கெட் அண்ட் ஹை டிக்கெட்னு பிரித்து நாம் எப்படி அதை கொண்டு வர்றது, இது எல்லாம் பண்ணுற பட்சத்தில் நமக்கு ரிசல்ட்டாக என்ன வரும்னா 5 lakh rupees per month as நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் நமக்கு, அதாவது டேர்ன் ஓவர் கிடையாது, இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் கிடையாது, நெட் ப்ராஃபிட். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். ஸோ அப்படி பார்க்கும்போது 20% ஆஃப் டைம் இன் பிஸ்னஸ், 20% ஆஃப் டைம் தான் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா என்ன? இன்ஃபைனைட்ஸ். பிஸ்னஸில் எதெல்லாம் இன்ஃபைனைட்ஸ்னு கண்டுபிடிச்சி அதில் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஒர்க் பண்ணணும். ஃபைனைட்டான எல்லா ஒர்க்கும் நம்மளோட ஸ்டாஃப், டீம் மெம்பர்ஸ் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் 80% ஆஃப் டைம் நம்மளோட பேலன்சிங் வீல் ஆஃப் லைஃபை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கணும்னா இந்த மேஜிக்கல் ஃபார்முலா இஸ் லேர்னிங், பிளானிங் அண்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம கொண்டு வரணும். தட் இஸ் த மேஜிக்கல் ஃபார்முலா. ஓகே, LPM, விச் இஸ் லேர்னிங், பிளானிங் அண்ட் மெஷர்மெண்ட். திஸ் இஸ் த மேஜிக்கல் ஃபார்முலா. தென் இதை தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது இஸ் த ஃபார்ச்சூனர்னு போகும்போது விச் இஸ் 3 வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் விச் ஆர் பேலன்சிங் வீல் ஆஃப் லைஃபை பேலன்ஸ் பண்ணிங்களா? பிஸ்னஸே காசுன்னு ஓடிட்டே இருக்கீங்களா? இது ஒர்க் அவுட் ஆகாது. வீல் ஆஃப் லைஃபை பேலன்ஸ் பண்ணிங்களா? இன்னர் சர்க்கிள் கால். நாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைஸரோ அல்லது பிரான்ச்சோ அல்லது ஆன்லைன் சென்ட்ரிக்காவோ அல்லது டீலர்ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம யாருக்கிட்ட இன்னர் சர்க்கிள் கால் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் கிரியேட்டிங் லெகசி. நம்மளோட கம்பெனியில் நம்மளோட லைஃப்பில் லெகசி கிரியேட் பண்ணணும். லெகசினா வாழ்ந்து காமிக்கிறது. நான் எப்படி வாழ்கிறேங்கிறத மற்றவங்களுக்கு காமிச்சு அவங்களையும் பண்ண வைக்கிறது இஸ் த லெகசி. ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்மளோட டைமை ஷேர் பண்ணுறது, மணி ஷேர் பண்ணுறது, சொசைட்டிக்கு வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து லெகசி, கிரியேட்டிங் த லெகசி. ஸோ த ரிசல்ட் இஸ், இப்படி இருந்தால் ரிசல்ட் இஸ் 30 lakhs per month இன் நெட் ப்ராஃபிட். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 30 லட்ச ரூபா பர் மந்த் நெட் ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த உலகத்தில் யார் வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூனராக
ஒரு பெரிய பணக்காரரா பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்களோ அந்த லைஃப் ஸ்டைல் நம்மளால வாழ முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், 4% ஆஃப் டைம் மட்டும்தான் பிஸ்னஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இன்னர் சர்க்கிள் கால். இன்னர் சர்க்கிள் காலில் நம்ம கொடுத்து அதுதான் 4% ஆஃப் டைம். ஸோ தட் ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்ஃபைனைட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம இன்ஃபைனைட்ஸில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம இன்னர் சர்க்கிள் காலில் நம்ம பண்ணணும். அப்படி இருந்தால் திஸ் இஸ் த மேஜிக்கல் ஃபார்முலா. ப்ளீஸ் டைப் LPE இந்த chat பாக்ஸ். LPE இஸ் லேர்ன், பிளான் அண்ட் எக்ஸ்பேண்ட். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நான் இதுக்கு சார் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போதே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, பெருசாக பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும், எதுக்கு சார் நான் அவ்வளோலாம் பண்ணணும், எனக்கு அளவா சம்பாதிச்சா பத்தாதா? தயவு செஞ்சு இந்த கம்யூனிட்டி விட்டே போயிருங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, பிகாஸ் திஸ் இஸ் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி, நாட் அ மீடியாக்கர் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க மற்ற எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இத்தனை நாள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஹியர் தட் யூ ஆர் நாட் ஹேவிங் சச் அ திங். மிஸ்டர் ஷாஜகான், விஜய் ஆனந்த், உங்களோட சேட் பாக்ஸில் எவ்ரி ஒன்னு மாற்றிக்கங்க. ஹோஸ்ட் அண்ட் பேனலிஸ்ட்னு இருக்கு. ஓகே, மிஸ்டர் செல்வகுமார், யசோதா குமாரி, உங்களுக்கு எல்லாமே அந்த பிகே எல்லாத்தையுமே ப்ளீஸ் சேஞ்ச் இட் டு எவ்ரி ஒன். உங்களோட சேட் பாக்ஸில் ஹோஸ்ட் அண்ட் பேனலிஸ்ட்னு இருக்கிறத அதை மாற்றிக்கங்க. ஓகே, ஸோ லேர்ன், பிளான் அண்ட் எக்ஸ்பேண்ட் இஸ் த மேஜிக்கல் வேர்ட்ஸ். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஹாவ் திஸ் மேஜிக்கல் ஃபார்முலா, this is the gamification. Okay, this is the gamification. Then we can enter into the fortune business model. This is the fortune business model. நம்ம ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணணும்னா மொத்தம் 5 ஸ்டெப் தான் இருக்கு. 5 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ளூ ஜோன், விச் இஸ் மைண்ட் செட். ஃபார்ச்சூனர் மைண்ட் செட் எடுத்துக்கிறது அப்படின்னா என்ன, பிஸ்னஸ் ஓனரை பொறுத்து தான் பிஸ்னஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஓனர் மேலே ஒர்க் பண்ணா ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ண முடியும். ஃபார்ச்சூனர் மைண்ட் செட் இஸ், உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களால் பெட்டர் பிஸ்னஸ் கிரியேட் பண்ண முடியும், பெட்டர் லிவிங், நல்லா வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஆனால் உங்கள் பிஸ்னஸில் பண்ணுற ஹார்ட் ஒர்க் விட உங்கள் மேலே அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒர்க் ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப் மோர் தென் யுவர் ஜாப். உங்களோட ஒர்க்கை விட உங்கள் மேலே அதிகமாக கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அண்ட் ஃபோக்கஸ் ஜோனில் நம்ம ரூட்டில் ஒர்க் பண்ணணும், விச் இஸ் ஸ்வீட் ஸ்பாட். பிஸ்னஸை ஸ்வீட் ஸ்பாட்டாக மாற்றணும், அதுக்கு கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளாரிட்டியாக எடுத்துக்கணும். அண்ட் சேலஞ்சிங் ஜோனில் கோர் காம்பிடன்சி, துறை சார்ந்த அறிவு நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இதுதான் இன்னைக்கு உண்டான தீம், ரைட்? கோர் காம்பிடன்சி. நம்ம துறையில் நாம் ரொம்ப டாப்பாக இருக்கணும் அப்படின்னா நாம் நம்ம துறையில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் த ஒன்லி வே. நம்ம துறையில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம துறையில் பெஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம துறையில் பெஸ்ட்டாக இருக்க முடியும். தட்ஸ் ஆல், ரைட்? ஸோ நம்ம பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தேடி 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 நம்ம லேர்ன் பண்ணணும், ரைட்? லேர்ன் பண்ணுறது கிளாரிட்டியாக லேர்ன் பண்ணணும். கிளாரிட்டி இல்லாமல் லேர்ன் பண்ணால் லேர்ன் பண்ணுறதே நமக்கு பேக் ஃபயராக மாறி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோ ஜோன் இஸ் ஆட்டோமேட்டிக் ஜோன், விச் இஸ் கல்ச்சர் அண்ட் சிஸ்டமை செட் பண்ணுறது. அண்ட் நம்மளோட ரெட் ஜோன் இஸ் ஸ்கேலப், பிஸ்னஸ் ஸ்கேலப். பிஸ்னஸ் ஸ்கேலப் நம்ம பண்ணும்போது இது எல்லாத்தையும் ரெடியாக இருந்தோன்னா பிஸ்னஸ் ஸ்கேலப் பண்ணலாம். 2 விதமான பீப்புள் வரமாட்டாங்க. ஒன்று, பிஸ்னஸை எதுக்கு சார் ஸ்கேலப் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க வரமாட்டாங்க. இன்னொருத்தங்க கெட் ரிச் குயிக், நான் உடனே பணக்காரன், இங்கே பாரு இத்தனை எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் லேட் ஆகும் சார், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இன்னைக்கு ரைட், இன்னைக்கு பண்ணால் நாளைக்கு ரிசல்ட் வருமா, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். மேபி வேறு யாராவது அப்படி சொல்லலாம், எனக்கு அது தெரியாது. ஏன்னா அதை நான் நம்பலை, ரைட்? அது எனக்கு வந்தாலும் வேண்டாம், ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது, ரைட்? அதனால நான் அதை ஃபாலோ பண்ணலை, கெட் ரிச் குயிக்குங்கிறது. அதனால ஐ எம் நாட் தி ரைட் பர்சன். கெட் ரிச் குயிக் வரணுங்கிறதுனால நாட் ரைட் பர்சன், ஐ எம் நாட் த ரைட் பர்சன். திஸ் இஸ் த கோட் ஆஃப் எத்திக்ஸ். மொத்தம் 7 விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில். ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் பாண்டிங்,
ஒவ்வொருத்தருடைய ஸ்பௌஸோட, குழந்தைகளோட, பேரண்ட்ஸோட, நெய்பர்ஸோட அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இதெல்லாம் ஒவ்வொரு சர்க்கிளில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வரோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பெட்டராக இருப்போம்னு அர்த்தம். ரிலேஷன்ஷிப்பில் பெட்டராக இருந்தால் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் நம்மளோட நிறுவனத்தில் நம்மளோட ஹெச்ஆர் வந்து செட் ஆகலையா, சீக்கிரமாக போயிடுறாங்க, அதை சரியாக கரெக்டான ஆளை பிடிக்க முடியல, இது எல்லாமே எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்கள் ஃபேமிலியை நீங்கள் செக் பண்ணணும். ஃபேமிலியில் உங்களோட பாண்டிங் ஃபேமிலியோட சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த இடம் செட் ஆகாது. பாசிட்டிவாக சொல்லணும்னா இதில் எப்போ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஹெச்ஆர் உங்கள் பிஸ்னஸில் நிறுவனத்தில் செட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிஸ்னஸ்லாம் உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டை போட்டு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். தென் த செகண்ட் திங் இஸ் த பர்சனல் ஃபினான்ஸ். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ணி அதை மெஷர் பண்ணி அதை வந்து மெஷர் பண்ண பிஸ்னஸ் ஃபினான்ஸ்லையும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பிஸ்னஸையும் நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் எஃப்எம் அப்படின்னா தெரியும். ஸோ ஸ்வீட் இஸ் சப்போர்ட் வெல்த் ஏர்னிங் அண்ட் எக்ஸ்பென்ஸ் டேக்ஸ் அப்படின்னு மொத்தம் 5ஆக பிரிக்கிறோம். நம்ம அப்படி பிரித்து நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஸ்வீட் எஃப்எம் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ் ஃபினான்ஸை பார்க்குறதுக்கு உண்டான ஃபார்மில் நம்ம கம்யூனிட்டியில் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட் எஃப்எம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண நமக்கு எது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு ஓவியம் பிடிக்கும், சிலருக்கு வந்து மியூசிக் நல்லா வரும், சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டில் நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணுறோங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பார்ட், ரைட்? நம்ம மெடிடேஷன் பண்ணுறது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பார்ட், கோயிலுக்கு சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போகிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பார்ட். ஓகே, ஸோ நிறையா விதங்களில் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம கனெக்ட் ஆக முடியும், ரைட்? யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும். அப்படி நாம எப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக நம்ம கனெக்ட் ஆகிறோமோ நம்மளோட கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ விஷன் மிஷன் கோலில் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் திங் நம்மளோட கிளாரிட்டியில் ஒர்க் ஆகும். தென் நம்மளோட ஹெல்த், ரைட்? ஹெல்த் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துங்கிறது நம்மளோட பாடி இஸ் அ டெம்பிள், நம்மளோட சோல் இஸ் அ காட், நம்மளோட பாடி இஸ் த டெம்பிள். இப்போதைக்கு இந்த சோல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு ஆலயம் நம்மளோட உடம்பு மட்டும்தான். ஸோ அந்த ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கும் போது, அந்த ஆலயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும் போது நம்மளோட சோலும் வந்து இட் வில் பி டைரக்ட்லி பாசிட்டிவாக மாறும், ரைட்? ரைட். அப்போது நம்மளோட பிஸ்னஸில் ஆப்ரேஷன் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னா நம்மளோட ஹெல்த்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமாங்கிறத பார்க்கணும். கரெக்டான டயட்டில் இருக்கமா, அண்டு ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணுறோமா, கரெக்டான ஸ்லீப் இருக்கா, இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் எல்லாத்துலேயும் வருது. ஓகே, ஸோ நம்ம மீட்டிங் எந்த அளவுக்கு போடுறோமோ, ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங் நம்ம போடுறோமோ அந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னைக்கு உண்டான தீம் இஸ் பர்சனல் க்ரோத். நம்மளோட பர்சனல் க்ரோத்தில் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 90 மினிட்ஸ் டைம்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா, அதாவது 20% ஆஃப் டைம் நம்மளோட லேர்னிங்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறோமா. அப்படி பண்ண நம்மளோட பிஸ்னஸில் இருக்கிற கோர் காம்பிடன்சி, துறை சார்ந்த அறிவு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் 90 மினிட்ஸ் லேர்னிங் அண்டு பிளானிங், இது முக்கியம். செலிப்ரேஷன் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட ஃபேமிலியோட அல்லது செல்ஃப் அப்ரிசியேஷன் கிஃப்ட் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிவிட்டு செல்ஃப் அப்ரிசியேஷனோ, ஃபேமிலியோடையோ, ஃப்ரெண்ட்ஸோட நிறையா இருக்குது, ஆனால் ஃபேமிலியோட கம்மியாக இருக்கு. ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணோன்னா அந்த தீபாவளி வருது, அந்த தீபாவளி ஏந்தா வருதோ, ஃபேமிலியில் துணி எடுத்து கொடுங்குறாங்க, பட்டாசுங்கிறாங்க, ஸ்வீட்டுங்கிறாங்க, வெளியே அவுட்டிங்கிறாங்க, அது இது அதுன்னு செலவு பயங்கரமாக இழுத்து விட்டுருது சார். ஏந்தா தீபாவளி வருதோ, தீபாவளியெல்லாம் தள்ளி வைக்க மாட்டாங்களா அல்லது அவாய்ட் பண்ண மாட்டாங்களா? நோ. இதெல்லாமே நம்மளோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்காக இருக்கு. செலிப்ரேஷன் நாம் வந்து நிறைய விஷயங்களை தேடி தேடி எடுத்து வச்சு அதை கொண்டாடுறதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையே கொண்டாடுறதுக்கு தான். கொண்டாட்டமே வேண்டான்னு சொன்னீங்கன்னா எல்லாமே லைஃப்பில் திண்டாட்டமாக வருதுன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் வெல்கமிங் த செலிப்ரேஷன்ஸ். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கொண்டாடுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கம்மியாக தானே இருக்கும். ஸோ நம்மளோட பிஸ்னஸில் மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூ நம்ம எப்போ இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட செல்ஃப் அப்ரிசியேஷன் கிஃப்ட் டாப் 3 ஒர்க்ஸில் எஸ்ஐஜி செட் பண்ணி இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் நமக்கு மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூ அந்த இடத்துக்கு செட் ஆகும். தென் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்,
சேரிட்டி. நாம இந்த சொசைட்டிக்காக, இந்த நம்ம கிட்ட ஒர்க் பண்ற டீம் மெம்பர்ஸ்க்காக, அல்லது நம்மளோட கிளையண்ட்ஸுக்காக, நம்மளோட ஃபேமிலிக்காக, நமக்கு தேவையான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நாம வந்து குடுக்கணும். குடுக்கணும், குடுக்கணும், குடுக்கணுங்கும்போது, சார் நான் எனக்கு தேவையானது குடுக்குறேன், என் ஃபேமிலிக்கு தேவையானது குடுக்குறேன். இது குடுக்கறது கூட சேருமா? ஓகே. என்ன குடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. ரைட்? வெறும் காச குடுக்கறது இல்ல. நம்ம குவாலிட்டியான டைம குடுக்குறோமா? ஃபர்ஸ்ட்டு நமக்கு நம்ம லேர்னிங் குடுக்குறோமா? ஃபேமிலிக்கு குவாலிட்டியான டைம குடுக்குறோமா? அண்ட் டீம் மெம்பர்ஸுக்கு அவங்களுக்கு உண்டான கரெக்ட்டான ஒரு வேஜஸ், அவங்களுக்கு உண்டான கரெக்ட்டான சலுகைகள், அது எல்லாமே நம்ம தரோமா? ரைட்? இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே மாரி நம்ம கிளையண்ட்ஸுக்கு என்னென்ன குடுக்கணுங்கிறத யோசிச்சுட்டே இருக்கலாம். அதே மாரி சொசைட்டிக்கு என்ன குடுக்க முடியும்னு யோசிச்சுட்டே இருக்கலாம். குடுக்கணும், குடுக்கணும், குடுக்கும்போது குடுக்கணுங்கிற வைப்ரேஷன் செட் ஆகும். அது மார்க்கெட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். மார்க்கெட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, நம்மளோட கேம்பெயின்ஸ், ஆர்கானிக் மத்த எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். ஸோ இதுல என்ன சொல்ல வருதுன்னா, இந்த 7 விஷயங்களும் இஸ் த வீல் ஆஃப் லைஃப். நம்மளோட வீல் ஆஃப் லைஃப். இந்த வீல் ஆஃப் லைஃப்ப டிபெண்ட் பண்ணி தான் இந்த வீல் ஆஃப் பிசினஸ் 7 விஷயங்கள் இருக்கும். யாருக்காச்சும் பல்பானா இருந்துச்சுன்னா டைப் பிஓ இன் த சாட் பாக்ஸ். Yes. Is this a bulb on? Type BO in the chat box. Thank you. Let us get into the creed. creed அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில creed இருக்கு. ஓகே. இதுதான் creed. இது என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்றதா நான் நினைச்சுக்கிறேன். வெற்றிக்கு காரணம் என் மதிப்பை சீராக உயர்த்துவதுதான் என்று நம்புகிறோம். ரைட்? மிகவும் கவனத்துடனும் தெளிவுடனும் செயல்படும் போதுதான் என் சக்தி நிலை உயரும் என்று நம்புகிறோம். என் கடமையை மற்றவர்களுக்காக இல்லாமல் என்னுடைய மகிழ்ச்சிக்காக திருப்திகரமாக செயல்படும் போதுதான் என்னை பார்த்து நானே பெருமை கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். அத்தியாவசியமான மற்றும் மிக முக்கியமான விஷயங்களை எப்படி கையாள்கிறேனோ அப்படித்தான் மற்ற அனைத்தையும் கையாள்வேன் என நம்புகிறோம். மற்றவர்களை மகிழ்விப்பதே என் மகிழ்ச்சிக்கு காரணமே அதுவே என் கடமை என நம்புகிறோம். என் வாழ்வை உருவாக்கும் 7 கோணங்களிலும் சமநிலைப்படுத்துவதுதான் என் வாழ்வின் நோக்கம். அதுவே என் தொழிலிலும் பிரதிபலிக்கும் என நம்புகிறோம். அப்படிங்கிற இந்த creedஓட இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ள நம்ம போலாம். Type agree in the chat box if you agree what I am saying in the creed. Type agree. Thank you. Thank you so much. Thank you so much. Let us get into இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ள நம்ம போலாம். அண்ட் இன்னைக்கு I would like to share some of the learnings. அண்ட் லேர்னிங்ஸ்னு சொல்லும்போது ரியலைசேஷன் என்னோட உணர்தல் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இன்னைக்கு உண்டான தீமே வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறது தான். பிகாஸ் இன்னைக்கு விஜயதசமி ஸ்பெஷல். நம்மளோட தீமே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறது தான் தீம். ரைட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா இட் இஸ் நாட் பிளான். இட் இஸ் பிளான்டட். இட் இஸ் நாட் அ பிளான் டு பி இன் திஸ் ரூம். நீங்க இந்த ரூம்ல இருக்கீங்க, நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பிளான் இல்லை. இட் இஸ் பிளான்டட். ஆல்ரெடி நட்டு வச்ச ஒரு விஷயம், ஆல்ரெடி செயல்படுத்த ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்துல தற்செயலாக நடக்காது. சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாது. சக்ஸஸ் பாத்தில் யார் போனாலும் சக்ஸஸ், ஃபெயிலியர் பேட்டர்ன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். சக்ஸஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது இஸ் ஃபோக்கஸ். எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது ஃபோக்கஸ். அண்ட் ஃபெயிலியர் பேட்டர்ன் அப்படிங்கிறது அலட்சியம். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ நாம பண்ணிட்டு இருக்கும் போதில் எப்போ உங்களுக்கு பல்பான் வருதோ அல்லது உங்களுக்கு எப்போ வந்து ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுதோ நீங்கள் அந்த ரியாக்ஷனில் போயிட்டு தம்ஸ் அப், ஹார்ட் இந்த இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ தட் ஒரு எனர்ஜி கூட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட சாட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். லெட் இஸ் கெட் இன் டு ரியாக்ஷன்ஸ். எல்லாரும் ரியாக்ஷனில் போயிட்டு ஹார்ட் இன் இது பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. கேன் யூ டைப் கெட் இன் டு த ஹார்ட்ஸ்? கேன் யூ சி த ஹார்ட்ஸ்?
Wow. That is the energy. Great. Nice to see the hearts. It is the energy exchange program, right? These are the hearts are my energy, right? And this will create the இது வந்து நிறையா ஒரு ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். என்னோட கண்டென்ட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தட் வில் கிரியேட் அ கிரேட் எனர்ஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐ அப்ரிஷியேட் தட் அண்ட் ஐ லவ் தட். தேங்க்யூ. ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல தேவையான விஷயங்கள சொல்லித் தரலங்கிறது முக்கியமான விஷயம். தேவையான விஷயங்கள் நெறையா இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டு போட்டு, தேவையில்லாததெல்லாம் சொல்லித் தராங்கன்னு நான் சொல்லல. ஆனா, தேவை இருக்கிற பல விஷயங்கள அத பக்கமே போகாம இருக்காங்களே, ஏன்னு எனக்கு புரியல. ஹவ் டு ஹேண்டில் த ஃபெயிலியர் இத சொல்லித் தர்றதில்ல ஸ்கூல்ல, ரைட்? ஹவ் டு ஹேண்டில் த ஃபியர் இத சொல்லித் தர்றதில்ல. ஹவ் டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ் சொல்லித் தர்றதில்ல. ஹவ் டு ஹேண்டில் த ரிலேஷன்ஷிப் சொல்லித் தரதில்ல. ஹவ் டு ஹேண்டில் த மனி, ஹவ் டு ஹேண்டில் த ஃபினான்ஸ் சொல்லித் தரதில்ல. ஹவ் டு ஹேண்டில் த பீப்பிள் சொல்லித் தரதில்ல. ஹவ் டு ஹேண்டில் த லைஃப் சொல்லித் தரதில்ல. ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான இது நான் பார்த்தேன். என்னன்னா, ஒரு டீச்சர் வந்து கேட்குறாங்க, "பெரியவனாயி நீ என்ன ஆகப் போற?" அப்படின்னு. டாக்டர் ஆகுறேன்னு சொல்றான், இன்ஜினியர் ஆகுறேன்னு சொல்றாங்க, வக்கீல் ஆகுறேன்னு சொல்றவங்க, பிசினஸ் மேன் ஆகுறேன்னு சொல்றவங்க எல்லாத்தையுமே ஓகே, வெரி குட், வெரி குட்ன்னு சொல்லி உட்கார சொல்றாங்க. ஒரு பையன் எந்திரிச்சு நின்னுட்டு, "நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க விரும்புறேன்" அப்படின்னு அவர் சொல்றான். வாத்தியார் கேட்குறாங்க, நான் சொன்ன கொஸ்டின் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்றான். பையன் என்ன சொல்றான்? உங்களுக்கு தான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியல அப்படின்னு ரிப்ளை பண்ணான். ரைட்? சந்தோஷமா இருக்கிறது தானே வாழ்க்கையோட லட்சியமே. ரைட்? சந்தோஷமா இருக்கிறது வேற, சோம்பேறித்தனமா இருக்கிறது வேற. நிறைய பேர் சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு, இப்போ மட்டும் நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது வேற. நம்மளோட கடமைய செய்யும்போது வர சந்தோஷம் தான் ரியல் சந்தோஷம். சோம்பேறித்தனத்துல வர சந்தோஷம் ரியல் சந்தோஷம் கிடையாது. அது டெம்பரரி. நம்ம கடமைய செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிட்டே இருக்கிறது இஸ் அ பெர்மனன்ட். பெர்மனன்ட். ரைட்? லவ் தட். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்குன எஜுகேஷன் சிஸ்டம் தான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்? இந்த பிரிட்டிஷ் காலத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் இது கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, நெறைய எல்லாம் மேனுவலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இயந்திரங்கள் வரக்க ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரக்க ஆரம்பிச்சது. அப்ப வந்து கேட்டாங்க மக்கள். எல்லாத்தையும் எந்திரங்கள வச்சு நீங்க மக்கள குறைச்சீங்கன்னா, ஒரு ஒரு 100 பேர் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள ஒரு பெரிய எந்திரம் செய்யுது. ஒரு எந்திரத்த வந்து இத்தன பேத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா, நாங்கலாம் எங்க போவோம்ன்னு கேட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன வந்துச்சுன்னா, கம்ப்யூட்டர் வந்துச்சு. ஒரு 2000 2000 அந்த ரேஞ்சுல 2000க்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் ரொம்ப அதிகமா நெறைய வரக்க ஆரம்பிச்சது. 2000 அந்த ரேஞ்சுல. ஒரு 1995, 98, 98 டூ 2000 வந்து நெறைய வரக்க ஆரம்பிச்சது. அப்ப கம்ப்யூட்டர பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2K ப்ராப்ளம்னு வந்துச்சு. யாருக்காச்சும் அது ஞாபகம் இருக்கா? 2K ப்ராப்ளம். 2000 மாறும் இல்லையா? 97, 98, 99 அதாவது 1999 முடிஞ்சு 2000 இயர்ன்னு வரும்போது, டேட் ப்ராப்ளம் ஆயி பேங்க்ல, சேட்டலைட்ல நெறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெரிய ஒரு விஷயமா பார்த்தாங்க. Y2K கரெக்ட். Y2K. அப்ப நெறைய பேரு கஷ்டப்படும்போது, நெறைய பேரு சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா! கம்ப்யூட்டர் இன்னையோட ஒழிஞ்சாச்சு சரி. ரைட்? கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா, 100 பேர் பண்ணக்கூடிய வேலைய ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சுருச்சுன்னா, எனக்கு என்ன வேலை இருக்கும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கம்ப்யூட்டர கத்துக்கிட்டா, கம்ப்யூட்டர் நம்மள ரீப்ளேஸ் பண்ணாது. கம்ப்யூட்டர கத்துக்கிட்ட ஒரு பெர்சன் தான் நம்மள ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட பாக்கெட்லயும் கம்ப்யூட்டர் இருக்கு. செல்ஃபோன்ங்கிற பேர்ல. ரைட்? கம்ப்யூட்டர் இருக்கு. பாக்கெட் கம்ப்யூட்டர். பிசி பெர்சனல் கம்ப்யூட்டர் போயிட்டு பாக்கெட் கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. ரீசென்ட்டா ஒண்ணு லேர்ன் பண்ணேன். என்னன்னா, பிரெயின்
ஆன் த சிப்பை வந்து பிரெயினில் அந்த இது ஃபிக்ஸ் பண்ண முடியுமாமா? வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் டெல்லின்னு நான் திங்க் பண்ண சிக்னல் போயிட்டு எனக்கு அந்த ரிசல்ட்டை எடுத்து கொண்டு வந்து டெல்லிங்கிற அந்த சிம்பல் கொடுத்துருமா? நான் திங்க் பண்ணாவே எனக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருமா? நான் என்ன திங்க் பண்ணணும், டெக்னாலஜி வந்து ஆன்சராக கொடுத்துடணும். இந்த மாதிரிலாம் போச்சுன்னா என்ன ஆகும்? இப்பவே நிறையா இது இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 1000 இல்ல 2006ன்னு நினைக்கிறேன். 2006ல நான் வந்து காலேஜ் ப்ராஜெக்ட் கைடன்ஸ்லாம் பண்ணும்போது, நான் இது ஒண்ணு பண்ணேன். ஒரு புதுசா டிவைஸ் வந்திருக்குன்னு சொல்லி. அந்த டிவைஸ் இப்படி மாட்டிட்டு, நாம என்ன திங்க் பண்றோமோ, திங்க் பண்றதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வரும். அப்போ ஒரு ரோபோட் ஒண்ணு செட் பண்ணி, நம்ம திங்க் பண்ற பேட்டர்ன வந்து எடுத்து மைக்ரோ சிப்ல குடுத்துட்டு, மைக்ரோ அ ப்ராசஸர்ல குடுத்துட்டு, அதில ப்ரோகிராம் எழுதிட்டு, நம்ம திங்க் பண்ணும்போது ஒரு சிக்னல் வரும் இல்லையா? அந்த சிக்னல வச்சு ரைட், லெஃப்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரைட்ன்னு நான் திங்க் பண்ணாவே ரைட்ல போகும் ரோபோ. லெஃப்ட்ன்னு திங்க் பண்ணாவே லெஃப்ட்ல போகும். இத நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன். 2006ல. 2006லயே அப்படி இருந்துச்சுன்னா, 2025, 26ல எப்படி இருக்கும்? இதோட பயங்கரமான ஒரு அடுத்த லெவலுக்கா வந்திருக்கும். ரைட்? பெரிய லெவல்ல வந்திருக்கும். ஸோ எங்கெங்கேயோ பெருசா போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஏஜ். யாருக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு தான் காலம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெறைய படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நெறைய படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் லேர்னிங் வந்து முக்கியம் கிடையாது. டேட்டா தான் முக்கியம்னு சொன்னாங்க. இதெல்லாம் டேட்டா காலம். டேட்டாவ வச்சு தான் எல்லாமேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஏஐ வந்துச்சு. இப்போ ஏஐ இருக்கு. ரைட்? ஏஐ ஏஐ வந்து பயங்கரமா நம்மள ரீப்ளேஸ் பண்ணிருமா? ஒரு 100 பேர் பண்ண வேண்டிய வொர்க்க அது ஏஐயே பண்ணிருச்சுன்னா, எப்படி நமக்கெல்லாம் இது கிடைக்கும்? அகைன் சேம் ஆன்சர். எல்லாத்துக்குமே சேம் ஆன்சர். கம்ப்யூட்டர் வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணாது. கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க நம்ம பிசினஸ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வேலைய ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதே ஆன்சர் தான். சி அ மெஷின் ரீப்ளேஸ் பண்ணாது. மெஷின ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சவங்க நம்மள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே மெஷின கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதே மாரி கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் நெறைய லேர்ன் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள டைரக்ட்டா ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சா, அத வந்து அந்த அந்த பெர்சன் வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து எப்படி யுட்டிலைஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். நவ் ஐ அம் வொர்க்கிங் ஆன் அ பிளாட்ஃபார்ம். ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிளாட்ஃபார்ம்னா 2021ல நாம இன்னர் சர்க்கிள் கால ஆரம்பிச்சேன் இல்லையா? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நடந்த அத்தன புரோகிராம் இருக்கு இல்லையா? அது அத்தனையும் கொண்டு போய் ஏஐ கிட்ட குடுத்துருவோம். அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஐ அம் வொர்க்கிங் ஆன் திஸ். அத்தனையும் போயிட்டு ஏஐ கிட்ட குடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும்னா, அது ஃபுல்லா தரோவா என்ன வந்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கும். என்னோட பிரெயின் அப்படியே டவுன்லோட் பண்ணி குடுத்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம், நீங்க வந்து என்கிட்ட பேசணும்னு நெனச்சீங்கன்னா, ஒன் டூ ஒன் என்கிட்ட பேசணும்னு நெனச்சீங்கன்னா, டைரக்ட்டா அந்த ஏஐ கிட்ட போய் பேசலாம். விச் இஸ் KNAI. நல்லா இருக்குல்ல? டைப் நைஸ் இன் த சாட் பாக்ஸ். நல்லா இருக்கும்ல? என்கிட்ட என்ன பேசணும்னு நெனச்சாவும், ChatGPT கிட்ட பேசினா, ChatGPT எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஆனா, இந்த இதுல பேசினா, எங்கிருந்தோ குடுக்காது. நான் என்ன நெனைக்கிறேனோ அதான் குடுக்கும். பிகாஸ் இத்தன வருஷத்தோட டேட்டா அதுல இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு உண்டான லீடர்ஷிப் கால், இன்னர் சர்க்கிள் கால், ஸ்பெஷல் புரோகிராம்ஸ் அத்தனதோட புரோகிராம் அதுல இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, கார்த்திகேயன் எப்படிதான் குடுப்பாருன்னு அதுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே அது சொல்லும். ஈவன் என்னோட வாய்ஸ்ல நான் குடுக்க முடியும். அண்ட் அடுத்த லெவல் இருக்கு. விச் இஸ் வீடியோவும் கிரியேட் பண்ண முடியும். அது வந்து இட் இஸ் அண்டர் டெவலப். அந்த பிளாட்ஃபார்மே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோவும் டெவலப் பண்ண முடியும். அப்போ நீங்க எங்கிட்ட இப்போ Zoomல பேசுறதும் ஒண்ணு தான். ஏஐ கிட்ட பேசுறதும் ஒண்ணு தான். என்கிட்ட பேசும்போது, நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா, முடிச்சுட்டு தான் அடுத்த பெர்சன் வர முடியும். ஒன் டூ ஒன்னா. அதுவே ஏஐ கிட்ட குடுத்தேன்னா, மொத்தம் 450 பேரும் அட் அ டைம்ல உட்கார்ந்து என்கிட்ட நெறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரே நேரத்துல. அண்ட் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் அதுக்கு தகுந்த மாரி நான் பேசிட்டு இருக்க முடியும். கேன் யூ சீ த கேன் யூ இமேஜின் த பவர் ஆஃப் ஏஐ? இட் இஸ் அ கிரேட்டர் பவர் இந்த ஏஐ. ஸோ இந்த மாரி நம்ம பிசினஸ்க்கு எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ரைட்? எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்.
ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியல் இதுக்கு வந்திருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல்ல வந்து என்ன பண்ணணும்னா, 9 மணிக்கு உள்ள வந்துரணும். 5 மணி 6 மணி வரைக்கும் உள்ள மாடா வொர்க் பண்ணணும். அடிமைகள் அப்படிதானே வொர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 9 டூ 5 வொர்க் பண்ணணும். ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். கொஸ்டின் கேட்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம். திங்க் பண்ணக்கூடாது. சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, அடியாளுகளா திங்கே பண்ணக்கூடாது. திங்க் பண்றவங்கள அடியாளாவே வச்சுக்கக்கூடாது. அடிமைகளா வச்சுக்கக்கூடாது. அப்ப அடிமைகளா இருந்தாங்கன்னா திங்க் பண்ண விடக்கூடாது. திங்க் பண்ணாம டைரக்ட்டா அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டார்ட்டிங் ஸ்கூல்லேருந்து அவன ரெடி பண்ணி கொண்டு வா. குழந்தையிலேருந்து அவன் போய் உட்காந்துட்டு 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரே இடத்துல இருந்து பழகிரணும். அப்போ ஸ்கூல முடிச்சு காலேஜுக்கு வரும்போது அதே மாரி இருப்பாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வரும்போது டைரக்ட்டா எடுத்து போட்டு அடிமைகளா போட்டுக்கலாம். இண்டஸ்ட்ரியில வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. கண்ண மூடிட்டு அப்படியே செய்வாங்க. ரைட்? ஒரு குழந்தைய போய் ப்ரீகேஜில சேர்த்தும்போதே என்ன சொல்லி சேர்க்குறாங்க? நல்லா படிப்பா அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? பல்லாக்க தூக்க போறோம்னு அர்த்தம். ரைட்? நல்ல வேலை கிடைக்கும். அப்படின்னா பல்லாக்க தூக்க போறோம்னு அர்த்தம். நல்ல வேலை கிடைச்சா தான் நல்லா படிச்சா தான் நல்ல வேலை கிடைக்கும். அப்படின்னா என்ன? நல்லா படிச்சா தான் நல்ல பல்லாக்க தூக்க முடியும். இல்லாட்டி சின்ன பல்லாக்கு, ஓட்ட பல்லாக்க தூக்குவேன். நல்ல பல்லாக்க தூக்கணும்னா நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு யார் மூலியமா சொல்ல வைக்கிறாங்க? பேரண்ட்ஸ் மூலியமா குழந்தைகளுக்கு புகுத்துனாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கா பூத்திருக்காங்க இந்த பிரிட்டிஷர்ஸ். இப்போ வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கு. ரைட்? இப்போ வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கு. மக்கள் ஆட்டு மந்தைகளா இருந்தாங்க. ஸ்டில் நவ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க. நல்லா படிச்சா தான் நல்லா பல்லாக்க தூக்க முடியும். சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போயி, சாஃப்ட்வேர் மக்களோட பல்லாக்க தூக்கு. அப்பதான் உனக்கு அதுக்கு தகுந்த மாரி கூலி தருவாங்க. ஆனா யாருமே பல்லாக்கு ஏறுறதுக்கு சொல்லி தர மாட்டாங்கல்ல. பல்லாக்கு ஏறுறதுக்கு சொல்லி தர மாட்டாங்கல்ல. பல்லாக்கு தூக்குறதுக்கு தான் சொல்லி தருவாங்க. பல்லாக்க ஏறுறதுக்கு எப்படி சொல்லி தரணும்னே தெரியல அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கு உண்டான சிச்சுவேஷனே இல்ல. அதுக்கு உண்டான என்விரான்மென்ட்டே இல்ல. எஜுகேஷன் சிஸ்டம் அதே மாரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க. இப்ப அரசியல்வாதிகள் இருக்காங்க. அல்லது வேற யாரோ இருக்காங்க. அந்த பிசினஸ் பீப்பிள், சோ கால்ட் பிசினஸ் பீப்பிள். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸா தான் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்கு. ஆனா அது பெஸ்ட் எஜுகேஷனா இப்ப இருக்கு. பெஸ்ட் பிசினஸா இப்ப இருக்கு. பிசினஸா இருக்கு. ரைட் நெறைய பேர் சொல்லுவாங்க ரைட். ஆ சாராயம் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணலாம். ஆஸ்பத்திரி அல்லது எஜுகேஷன் இதெல்லாம் இது பண்ணணும். ஆ கவர்ன்மெண்ட் பண்ணணும். ஆனா இங்க அப்படியே மாத்தி இருந்துச்சுன்னா வேற மாரி தான் இருக்கும். இது நெறைய பேர் சொல்ற விஷயம். சினிமாலயா இருக்கட்டும், மேடை பேச்சுலயா இருக்கட்டும், எல்லாமே சொல்ற விஷயம். ஸோ இது வந்து நம்ம மா எப்படி மாத்துறதுன்னு யோசிக்கிறது வந்து ஓகே. ஏதாச்சும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நம்ம தெரிஞ்சவங்ககிட்டலாம் நம்ம சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது முக்கியம். ஏன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மொத்தம் 4 விஷயங்கள சொல்லியிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ளீஸ் நோட் இட் டவுன். மென்டல் விஷயங்கள சொல்லணும். பிசிக்கல் விஷயங்கள சொல்லணும். ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள சொல்லணும். எமோஷனல் விஷயங்கள சொல்லணும். இந்த 4 விஷயங்களால ஆனது தான் நம்மளோட வாழ்க்கை. மென்டல் திங்க் பண்றது, லேர்ன் பண்றது எல்லாம் மென்டல் திங். பிசிக்கல் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், எமோஷனல் திங்ஸ். ஆனா எஜுகேஷன் சிஸ்டம் இந்த 3யும் தூக்கிட்டு மென்டல்ல மட்டும் தான் இருக்கு. ரைட்? மென்டல்ல தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஒரு போறாரு. டாக்டர் பார்க்கணும், டாக்டர் பார்க்கணுங்கிறாரு. அவரு போயிட்டு ஆஸ்பத்திரியில அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு, டாக்டர் பார்க்கணும், டாக்டர் பார்க்கணும்னு ரிசப்ஷன் கிட்ட சொல்றாங்க. பதட்டப்படாதீங்க. எந்த டாக்டர பார்க்கணும் அதில, "ஐயா டாக்டர் ஏதாச்சும் காட்டுங்க, டாக்டர் எனக்கு காட்டுங்க" அப்படிங்க. "நான் அங்க போயிட்டு இருக்காருல்ல, அவரு ஒரு டாக்டர் தான்" அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு, "டாக்டர் எனக்கு ஹார்ட் வலிக்குது. ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம்." "ஏன் நான் டென்டல் டாக்டர்யா?" அப்படின்னு அவர் சொல்றாரு.
யா டென்டல் டாக்டரா இருந்தேன்னா, மென்டல் டாக்டரா இருந்தாலும், எனக்கு ஹார்ட் நீங்க டாக்டர் தானே? நான் ஹார்ட் ப்ராப்ளம். எனக்கு ஏதோ வலிக்குது. நீங்க டாக்டர் தானே? பாருங்க. யா நான் நான் டென்டல், நீங்க தான் மென்டல் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். கரெக்ட்டா? ஏன்னா, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் அதாவது கார்டியாலஜிஸ்ட் கிட்ட தான் நம்ம போயிட்டு ஹார்ட்க்கு சம்மந்தப்பட்டத பார்க்கணும். டாக்டர்ங்கிறதுக்காக யார்ட்ட வேணாலும் போய் பார்க்க முடியுமா? முடியாது. ரைட்? அப்ப நமக்கு பிசினஸ்ல இப்ப என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு கரெக்ட்டான ஒரு இடத்துல போயிட்டு நம்ம லேர்ன் பண்ணா ஓகே. லேர்ன் பண்ணணும் அவ்வளவுதான். எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணா என்ன ஆகும்? டென்டல் டாக்டர் என்ன பண்ணுவார்? வந்து உட்கார்ந்துட்டு சரி ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வச்சு பார்த்துட்டு, அ எதையாச்சும் ஒண்ணு எழுதி குடுத்து, காச வாங்கி போட்டாருன்னு வச்சுக்கங்க. ரைட்? என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஸோ, நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு, அங்க போய் லேர்ன் பண்றது தான் முக்கியமே ஒழிய, எது ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்ககிட்ட போயிட்டு அந்த விஷயங்கள எடுத்துக்கிறது தான் முக்கியம். ஃபினான்ஸ நான் நெறைய லேர்ன் பண்ணிட்டு, ஃபினான்ஷியல் பத்தி நான் சொல்ல முடியும். இதுக்குன்னே ஒரு தனியான புரோகிராம் போட்டு, கம்யூனிட்டில இத்தன பேர் இருக்காங்க. ஃபினான்ஸ்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. வாங்க தனியா ஒரு புரோகிராம் பண்றேன். இதுக்கு இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணிட்டு லேர்ன் பண்ணுங்க. என்னால சொல்ல முடியும். பட் ஃபினான்ஸுக்குன்னு எக்ஸ்பெர்ட் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போறது பெட்டர். ஸோ ஃபினான்ஸ் எக்ஸ்பெர்ட்ட கூட்டிட்டு வந்து, இவங்க தான் ஃபினான்ஸ் இவங்கள பாருங்கன்னு சொல்லிருவேன். ரைட்? நான் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு கிளினிக் வச்சிருக்கிற ஒரு டாக்டர் கிடையாது. ஐ அம் நாட் எ ஜெனரல் பெர்சன். ஐ அம் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் எ கிளாரிட்டி, மைண்ட் செட் அண்ட் உங்களோட ஃபவுண்டேஷன செட் பண்றதுக்கு உண்டான பெர்சன் நான். என்கிட்ட போய் ஃபினான்ஸுக்கு கேட்டீங்கன்னா, ஃபினான்ஸுக்கு நான் கரெக்ட்டான பெர்சன் வேணா ரெஃபர் பண்ண முடியுமே ஒழிய, ஃபினான்ஸோட கிளாரிட்டி என்னால குடுக்க முடியும். ஃபினான்ஸ்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் குடுக்க முடியும். மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் குடுக்க முடியும். அந்த ஆப்பரேஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் குடுக்க முடியும். ஹெச்ஆர்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் குடுக்க முடியும். பட் ஹெச்ஆர்ல ஒரு பிரச்சனை, எப்படி அவங்களோட இதெல்லாம் ஹேண்டில் பண்றது? எப்படி அவங்களுக்கு பிரிக்கிறது? எப்படி அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இது பண்றது? இது எல்லாத்துக்கும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறது பெட்டர். ஐ வில் நாட் சே ஐ அம் ஸ்பெஷலிஸ்ட் இன் எவ்ரிதிங். ரைட்? எனக்கு என்ன தெரியுங்கிறது மேபி எனக்கு கொஞ்சம் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு என்னலாம் தெரியும்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு என்னலாம் தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த இடத்துக்கு போமாட்டேன். அந்த இடத்துக்கு போமாட்டேன். நான் அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். 80-20 பிரின்சிபல் தானே ஃபாலோ பண்றீங்க. ஸ்டூடண்ட்ஸுக்கு குடுங்க. ஒரு காலேஜ்ல குடுத்தாங்க. என்னோட கம்பெனில இத்தன பேர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பேசுங்க. நான் காசு தரேன். மார்க்கெட்டிங்ல இத்தன பேர் இருக்காங்க. அவங்களுக்கு குடுங்க. நான் காசு தரேன். நான் குடுக்க மாட்டேன். ஏன்? பிகாஸ் நான் வந்து ஆன்ட்ரபிரினியர் ஸ்பெஷலிஸ்ட். 80-20 என்னோட டூல் மட்டும் தான். வெறும் டூல், கருவி. ஆனா என்னோட விஷன் இஸ் ஆன்ட்ரபிரினர்ஸ் வந்து வேற அவங்களோட பிசினஸ இன்னும் டிபெண்ட் பண்ணாம, அவங்களே பிசினஸ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் செட் பண்றது தான் என்னோட வேலைன்னா, அந்த இடத்துக்கு மட்டும் தான் நான் லேர்னிங்ஸ் பண்ணுவேன். அந்த இடத்துக்கு மட்டும் தான் நான் என்னோட சர்வீஸும் குடுப்பேன். தட் வில் கிரியேட் த மேசிவ் டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அது அதுக்குன்னு ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க தான் குடுக்கணும். உங்களோட ஃபீல்டுல நீங்க எந்த எக்ஸ்பர்ட்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது சொல்றேன். என்ன உங்களுக்கு தெரியும்னு தெரியாம இருக்கு. ஆனா என்னென்னலாம் உங்களுக்கு வேண்டாங்கிறத ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னவே, ஸோ என்ன வேணுங்கிறது நல்லா தெரியும். அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ரைட்? அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ரைட்? அந்த ரெட் கார் தியரி நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம். ரைட்? நீங்க போயிட்டு சிக்னல்ல நின்னு பாருங்க. டிராஃபிக்ல நின்னு பாருங்க. எப்பல்லாம் நீங்க என்கிட்ட ரெட் கலர் கார காமிக்கிறீங்களோ, உங்களுக்கு ரூ. 1000. நம்ம கண்ணுக்கு ரெட் கலர் கார் மட்டும் தான் தெரியும். எந்த கலரும் கண்ணுக்கு தெரியாது. கடைசியா நீங்க வந்து ப்ளூ எத்தன பார்த்தீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, நான் ரெட்ட மட்டும் தான் கண்ல பார்த்தேன். என் கண்ல ரெட் மட்டும் தான் தெரியும். ஏன்னா ரெட் தான் பார்க்கணும். ரெட் பார்த்தா தான் எனக்கு காசு வரும். அதே மாரி எனக்கு இதுதான் வேணும்னு அந்த விஷன், மிஷன், கோல்லாம் தெளிவா இருந்துச்சுன்னா, நமக்கு எங்க பார்த்தாலும் அது மட்டும் தான் தெரியும். யாராச்சும் ஒரு ப்ரோகிராம் போய் உட்கார்றீங்களா, அவங்க என்ன பேசினாலும் நம்மளோட கிளாரிட்டிக்கு தகுந்த மாரி நம்ம பிரிச்சு பார்க்க தெரியும். அதுலருந்து அத மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். மத்ததெல்லாம் வச்சு கன்ஃப்யூஷன் பண்ண மாட்டோம். பக்கத்துல இருக்கிற அத்தன பேரும் கன்ஃப்யூஷன் ஆவாங்க. ஆனா, நம்ம ஆக வேண்டிய அவசியம் இல்ல. பிகாஸ் வி ஹேவ் த விஷன், மிஷன் அண்ட் கோல். ரைட்? இந்த யூனிவர்ஸ் வந்து சிலருக்கு மேல ரொம்ப பிரியம் அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்கள மட்டும் பிக் பண்ணி, இதுதான் உன்னோட அப்ஜெக்டிவ்ப்பா.
இதுக்காக தான் நீ என்னோட பெஸ்ட்டு ஒரு ஒரு ஃபேவரட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா நீ ஆக நான் உன்னை பண்ணிக்க விரும்புறேன். நீ அதுக்கு ரெடியா இருக்கியா? ரெடி அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து யோசிச்சு சொல்றேன். நீ சொல்றது நல்லா தான் இருக்கு இந்த டீல். நான் யோசிக்கிறேன் யோசின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. தே வில் நாட் டேக் ஆக்ஷன். சில பேர் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும். என்ன வேணுங்கிறத நான் ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனா நீ நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கியா? அப்படின்னு கேட்டா, தே தே வில் நாட் டேக் ஆக்ஷன். ஏன்னா யுனிவர்ஸ் டைரக்ட்டா வந்து பேசாது. யாராச்சும் பீப்பிள் மூலியமாவோ, ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாவோ வந்து நிக்கும். நம்மள சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ். யாரு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்ஸ். யாரு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நோ. நம்மள சுத்திலும் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எஃப்எம் சிக்னல் சொல்லுவோம். நம்மள சுத்திலும் எஃப்எம் சிக்னல் இருக்கான்னு கேட்டா, பாட்டு இருக்கான்னு கேட்டா, காத்துல எத்தனையோ பாட்டு இருக்கு. எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு. ஆனா நமக்கு கேட்கல. எப்ப கேட்கும்? எஃப்எம் ரிசீவர் வச்சு கரெக்ட்டா டியூன் பண்ணி வச்சு நான் கேட்டேன்னா, அந்த ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆச்சுன்னா அந்த பாட்டு எனக்கு கேட்கும். அந்த ஃப்ரீக்வென்சி நான் மாத்தி வச்சுட்டேன்னா, இப்ப அந்த பாட்டே இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த பாட்டு எனக்கு கேட்கலன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இல்லன்னு சொல்ல முடியாது. ரைட்? அப்பன்னா நமக்கு என்ன ஃப்ரீக்வென்சி அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு உண்டான கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ணும்போது, வி கேன் கெட் தட். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, யுனிவர்ஸ் நம்மள நோக்கி 10 ஸ்டெப் எடுத்து வைக்கும். ஏன்னா, நாம நான், என் ஃபேமிலின்னு மட்டும் தான் மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகம்னே இருக்கு. இந்த எர்த் இஸ் த ஃபேவரைட் பிளானட் ஃபார் த யூனிவர்ஸ். அதனால தான் அழகா படைச்சு வச்சிருக்கு. அழகா படைச்சு வச்சிருக்கு. ரைட்? அழகா சூரியன்லேருந்து எவ்வளோ தூரம் இருந்தா நல்லா இருக்குமோ, அவ்வளோ தூரம் அளந்து அளந்து வச்சிருக்கு. கொஞ்சம் பக்கத்துல வந்தோம்னா எல்லாமே பஸ்மமாயிரும். ஹீட்டு தாங்க முடியாம இதாயிரும். கொஞ்சம் பின்னாடி போச்சுன்னா எல்லாமே அந்த ஐஸா இதாயிரும். டெம்பரேச்சர் பயங்கரமா கம்மியாயிரும். ஐஸா மாறி உயிர் வாழ முடியாது. எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ணி அளந்து வச்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ உயிர்கள் நம்ம வந்து ப்ராசஸ் இது பண்ணிட்டுருக்கோம். அப்ப ஃபேவரைட்டான ஒரு பிளானட் எர்த். இத்தன உயிரினங்கள அழகு பாக்குது. அத இன்னும் பெட்டர் ஆக்கணும், பெட்டர் ஆக்கணுங்கிறத யுனிவர்ஸ் பார்க்கும். அதற்குண்டான கருவியா நம்ம இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். நாம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த 10 நிமிஷம், அடுத்த 1 நாள் பெட்டர் ஆக்குறதுக்கு இல்ல. அடுத்த 10 வருஷங்கள, பல வருஷங்கள நம்ம பெட்டரா மாத்துறதுக்காக இங்க இருக்கோம். நம்ம மட்டும் இல்ல. பலர நம்ம இத வந்து கொண்டு வரதுக்காக இங்க இருக்கோம். ஓகே. லெட் மீ ஷேர் யூ நான் வந்து இந்த வைப்ரேஷன் பத்தி பேசுறதா நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? லெட் மீ ஷேர் யூ த ஸ்க்ரீன். இத வந்து எனக்கு அத பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேற எதுவுமே திங்க் பண்ணல. நல்லா அந்த அந்த ஃபீல வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தேன். ஐ கெட் இன்டு த மெடிடேஷன் மோட். இந்த ஒரு இது வந்து இப்ப நான் பார்க்கல. இது வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 டூ 7 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு கிடைச்சது இந்த ஒரு வீடியோ. பட் அது ஒரு நல்ல ஒரு டைம்ல இத வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். இன்னைக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 20 மினிட்ஸ் பிஃபோர் இந்த ப்ரோகிராம் முன்னாடி நான் வந்து வேற ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்துச்சு. கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான இது வந்து வருதே! இத நான் அப்பவே குடுக்கணும்னு நெனச்சேனே! அப்படின்னு நெனச்ச ஒரு வீடியோ. ஒரு கிளிப்பிங். வைப்ரேஷன் பத்தி அழகா சொல்ற ஒரு கிளிப்பிங். டைப் BIO in the chat box. Bring it on. Type BIO in the chat box. Thank you. ஃபோர் 40 ஹெர்ட்ஸ். இது வந்து வேற ஃப்ரீக்வென்சி வச்சிருக்காங்க. இத கிளிக் பண்ணா வரல. ஏன்னா இது 515 இது 440. இது வொர்க் ஆகல. ரைட்? இது 440 அதுவும் 440. நவ் இட் இஸ் வைப்ரேட்டிங். இன் தி சேம் ரெசொனன்ஸ். கேன் யூ see?
டைப் வாவ் in the chat box. ஓகே. அன்னைக்கே நான் அத காமிச்சிருந்தேன்னு சொல்றாங்க. ஓகே. கேன் யூ சீ த வைப்ரேஷன்? அந்த ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன் எப்ப மேட்ச் ஆகுதோ தட் வில் ஆட்டோமேட்டிக்கலி வைப்ரேட் அப்படின்னு சொல்லி. தேங்க் யூ. அப்போ நம்ம குடுக்குற அந்த ஃப்ரீக்வென்சி எப்போ வந்து யூனிவர்ஸோட அலைன் ஆகுதோ தென் யூனிவர்ஸ் வில் அலைன் டுகெதர். அப்ப நமக்கு என்ன வேணுங்கிறத நோக்கி நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோமாங்கிறது ஒண்ணு இருக்கு. தேங்க் யூ. லெட் மீ ஷேர் யூ ஒன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. இஃப் யூ லைக் ஸ்டோரிஸ் டைப் எல்எஸ் in the chat box. LS is for like stories. Do you like stories? Type LS in the chat box. Like stories. Thank you. ஒரு அம்மாவோட வயித்துல குழந்தை வந்து இருக்கு. 2 குழந்தைகள் இருக்கு. ஓகே. ட்வின்ஸ் பேபி வந்து உள்ள இருக்கு. அந்த ட்வின்ஸ் பேபில வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேபி சொல்லுது, இந்த உலகத்த பார்க்கறக்கு நான் எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. செகண்ட் பேபி சொல்லுது, ஏன் டெலிவரி ஆகி வெளிய போகணும்னு நினைக்கிற? உள்ளுக்குள்ளேயே நல்லா தானே இருக்கு. கம்ஃபர்ட்டா இருக்கும், ஜாலியா இருக்கும். இருட்டா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம எதுவுமே பண்ணாம எல்லாமே ஃபுட் எல்லாம் கிடைச்சிருது. ரைட்? எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. இங்க நல்லா தானே இருக்க. எதுக்காக வெளிய போயிட்டு இந்த கேவலமான உலகத்த நீ பார்க்கணும்னு நினைக்கிற? பட் வெளிய போனா ஃபர்ஸ்ட் பேபி சொல்லுது, வெளிய போனா வெளிச்சத்த பார்க்க முடியும்ல. இங்க எப்பவுமே இருட்டா இருக்குல்ல. வெளிச்சத்த பார்க்க முடியும்ல அப்படின்னு சொல்லுது. செகண்ட் பேபி சொல்லுது, வெளிச்சத்த பார்த்தா கண்ணு கூசும்பா. வெளிச்சம் எல்லாம் வேண்டான்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் பேபி சொல்லுது, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட வாயால நான் சாப்பிட முடியும். டேஸ்ட் பார்த்து சாப்பிட முடியும். என் காலால நடக்க முடியும். தவழ முடியும். நான் இந்த உலகத்த என்ஜாய் பண்ண முடியும் தானே. உடனே செகண்ட் பேபி இருந்துட்டு, எப்படி நீ சொல்ற வெளிய போயிட்டு எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு. அப்படி நடக்காட்டி என்ன பண்றது? இங்க நமக்கு எந்த இதுவுமே பண்ணாம நமக்கு ஃபுட் வந்து ஏதோ வழியா தொப்புள் கொடி மூலியமா கிடைச்சிட்டு இருக்கு. இங்கேயே சந்தோஷமா தான் இருக்கு. வெளிய போயிட்டு எதுக்காக நம்மளே எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேபி சொல்லுது, அங்க போயிட்டு இந்த உலகத்த நான் வந்து என்ஜாய் பண்ணணும். இந்த உலகத்துல நான் எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு பார்க்கணும். ரைட்? எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்க்கணும். பிரயோஜனமே இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு பதிலா நான் ஏதாச்சும் பண்ணணும். வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த உலகத்த நான் என்னோட லைஃப்ப என்ஜாய் பண்ணணும் வெளிய போயிட்டு. அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேபி சொல்லுது. செகண்ட் பேபி இருந்துட்டு, நீ வெளிய போனா என்ஜாய் பண்ண முடியும்னு எப்படி சொல்ற? வெளிய ஃபுல்லா நெகட்டிவிட்டி நெறைய இருக்கு. நெகட்டிவ் பீப்பிள் நெறைய இருக்காங்க. நம்மள ஏமாத்துறதுக்கு நெறைய இருக்காங்க. பசி நமக்கு பயங்கரமா வரும். நெகட்டிவிட்டி தான் நெறைய இருக்கு. எதுக்கு நீ வெளிய போகணும்னு நெனைக்கிற? ஃபர்ஸ்ட் குழந்தை சொல்லுச்சு, இல்லப்பா நம்ம வெளிய போனா நம்மள பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்கப்பா. நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம ஃபுல்லா நெகட்டிவ் எல்லாம் போயிற மாட்டோம். ஏன்னா நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கு அம்மா இருக்காங்கப்பா. நம்ம அம்மா நம்மள பார்த்துக்கிறாங்க, பார்த்துக்குவாங்க அப்படின்னு. செகண்ட் பேபி இருந்துச்சு. அம்மா இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மாக்குள்ள தான்ப்பா நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேபி சொல்லுது. அம்மாக்குள்ள தான்ப்பா நம்ம இருக்கோம். நம்மள சுத்தி அம்மா இருக்காங்க. நாம அம்மா உடம்புலேருந்து வெளிய வந்தோம்னா, அம்மா நம்மள பார்த்துக்குவாங்கப்பா. செகண்ட் பேபி. எப்படி அம்மா இருக்காங்கன்னு நீ சொல்ற? அம்மா இருக்காங்கன்னு நான் எப்படி இப்ப நம்புறது? இப்ப நான் எப்படி நம்புறது? ஃபர்ஸ்ட் பேபி சொல்லுச்சு. அமைதியா ஃபீல் பண்ணி பாரு. யூ வில் ஃபீல் அவர் மதர். நம்மளோட அம்மாவ உன்னால ஃபீல் பண்ண முடியும் பாருன்னு சொல்லு. செகண்ட் குழந்தை அமைதியா இருந்து ஃபீல் பண்ண பார்த்துச்சு. அம்மா ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற அந்த 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 லாங்குவேஜ் புரியல. ஆனா அந்த வைப்ரேஷன் கிடைச்சுச்சு. குழந்தைகளோட ஐ மீன் தாய்மாரோட வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு சில வைப்ரேஷன் புரியும் தானே. இது புரியுங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு தான் இந்த மகாபாரதத்துல அபிமன்யு வந்து சொல்லியிருப்பாங்க. அர்ஜுனா வந்து சுமித்ரா வந்து
கேட்பாங்க, எப்படி வந்து அந்த சக்கர வியூகம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ரைட்? அரைகுறை அரைகுறையான ஒரு நாலேட்ஜ் எப்பவுமே ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சுமத்துறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கேட்டிருக்கவே மாட்டாங்க எனக்கு சொல்லுன்னு. கம்ப்ளீட்டா இல்லாதனால பாதியில தூங்கிட்டாங்க. ஸோ உள்ள போறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வெளிய வர்றது எப்படின்னு பார்க்கறதுக்குள்ள தூங்கிட்டாங்க. தூங்கும்போது அம்மாவோட வைப்ரேஷன் மூலியமா அங்க குழந்தைக்கு போய் சேரல. ஸோ குழந்தை வெளிய வந்ததுக்கப்புறம் சொல்லிக் குடுக்காமலே அபிமன்யுவுக்கு சக்கர வியூகத்துக்குள்ள போறதுக்கு தெரிஞ்சது. ஆனா வெளிய வர தெரியல. ஸோ அதனால இறந்துட்டாரு. இது வந்து புராணம் சொல்ற ஒரு விஷயம். 2வது குழந்தை வயித்துக்குள்ள இருக்க அந்த 2 குழந்தையில 2வது குழந்தை அப்படியே மௌனமா இருந்து அந்த அம்மாவ ஃபீல் பண்ண நினைக்கும்போது, அம்மாவ அது ஃபீல் பண்ணுச்சு. ஃபீல் பண்ண முடியும் தானே! ஒரு குழந்தையினால அம்மாவ ஃபீல் பண்ண முடியும். நாம இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ்க்கு உள்ள நாம இருக்கோம். நம்மள சுத்தியிலும் கடவுளுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் நம்ம இருக்கோம். நாம அத ஃபீல் பண்ணலங்கிறது தான் கணக்கு. நாம எப்போ ஃபீல் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அமைதியா உட்கார்ந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆனோம்னா, வி கேன் ஃபீல் அவர் மதர் அல்லது அவர் கைட் அல்லது அவரோட நம்மளோட பேரண்ட்ஸ் அல்லது இந்த உலகத்தோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆக முடியும். இது யாருனால முடியும்னா, எல்லாத்துனாலயுமே முடியும். இது முடியும்னு சொல்லி இந்த உலகத்துல வந்து இந்த இந்த உலகத்துல 86,000 கோடி ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 86,000 கோடி ஸ்பீசிஸ். அதுல ஒரு ஸ்பீசிஸ் தான் ஹியூமன். அப்போ அது ஒரே ஸ்பீசிஸ் ஆன இந்த ஹியூமனுக்கு மட்டும் தான் இந்த பிரபஞ்சத்த உணர்றதுக்கு உண்டான ஒரு அறிவ இந்த பிரபஞ்சம் குடுத்திருக்கு. அப்படி குடுத்தும் நெறைய பேர் அத உணரல அப்படின்னா, அது யூனிவர்ஸோட மிஸ்டேக் இல்ல. நம்மளோடதா இருக்கலாம். ஸோ அதுக்கு அவேர்னஸ் இல்லாம கூட இருக்கலாம். இஃப் வி ஃபீல் இட், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட்ன்னு சொல்றத விட, யூனிவர்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் வி கேன் ஃபீல் இட். வி கேன் ரெசோனேட் வித் இட். வி கேன் ஃபீல் த வைப்ரேஷன். நம்ம வைப்ரேஷன ஃபீல் பண்ண முடியும். ரைட்? அப்பா, அம்மா இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை உருவாக்கியிருக்கோம். நம்ம உருவாக்கியிருக்கோம்னா, அப்பா, அம்மா இணைஞ்சு ஒரு குழந்தை உருவாக்குற அந்த அந்த டைம்ல இருந்து ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்மளோட 9 மாசங்களா நாம வந்து நாம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா, நம்ம அப்படியே உருவாகியிருப்போம். வெளி வந்ததுக்கப்புறம் நாம டெவலப் ஆகியிருக்க மாட்டோம். நம்மள கேர் எடுத்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே அதுவே தான் நடந்துச்சு. இதுவும் அதுவே நடக்குங்கிற ஒரு 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 பேட்டர்ன்ல போயிட்டோம்னா, அது எப்படி செட் ஆகும்? ஏன்னா, ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட குழந்தைன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு பொருள் வாங்குனா, என்னோட பொருள்னு சொல்லுவோம். ரைட்? ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம், அது என்னோட குழந்தை, என்னோட குழந்தை, என்னோட குழந்தை. என்னோட, என்னோடங்கிறது எப்போ வரைக்கும்னா, 18 வயசு வரைக்கும். 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம், என்னோடங்கிறது இருக்கும். ஆனா, அதோடங்கிற இண்டிவிஜுவாலிட்டி வந்துரும். இண்டிவிஜுவாலிட்டி வந்துரும். அதுக்கு 18 வயசுன்னு சொல்றாங்க. 18 வயசுல அதோட கொஞ்ச நாளுக்கு அப்புறம், என்னோட பேரண்ட்ஸ்ன்னு இவங்க எப்படி சொல்லுவாங்க. என்னோட பேரண்ட்ஸ்ன்னு ரிவர்ஸ்ல ஆயிரும். என்னோட பையன்ங்கிறது இருந்தாலும், மெஜாரிட்டி நம்ம இவங்கள பார்த்துக்கிற மாரி இருக்கும். மெஜாரிட்டி. அப்போ இந்த இண்டிவிஜுவல் வந்துருச்சு இல்லையா? இந்த இண்டிவிஜுவல் வந்ததுக்கு அப்புறமும் நாம டிபெண்ட் பண்ணியே இருக்கிறதுக்கு பதிலா, நாம இண்டிவிஜுவலா நம்மளே நம்மள பார்த்துக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட நாம அடுத்த லெவல் போகணும்னா, அதுக்கு நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாம நம்மள பார்த்துக்கணும்னா ஒரே வழி இஸ் லேர்னிங். லேர்னிங். நெறைய பேர் அதே இடத்துல நான் வந்து அ கருவறையில இருந்த மாரியே நான் எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துருப்பேன். ஆனா வளர்ந்துட்டே இருக்கணும்னு நெனைச்சா வளர மாட்டோம். பிகாஸ் இப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அடுத்த ஜெனரேஷன பார்க்கக்கூடியது. அப்போ அதுக்கு நாம லேர்ன் பண்ணி, இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் நெறையா ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்டடி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லேர்னிங். நெறைய பேர் வந்து ஸ்டடின்னா காலேஜ்ல போய் டிகிரிக்காக படிக்கிறது ஸ்டடின்னு சொல்லலாம். ஆனா லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம
தேவையான விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது. படின்னு திணிச்சு திணிச்சு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்மள கஷ்டப்படுத்தி வெளிய அனுப்பிச்சதுனால, நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. அல்லது கசப்பாயிடுச்சு. அப்போ லேர்னிங்னாவே கசப்பு அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அதனால லேர்ன் பண்ணிக்கிறதே வேண்டான்னு சொல்லி. லேர்ன் பண்ண தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பெரிய ஒரு குகைக்குள்ள நெறைய ரூம்ஸ் மாரி இருக்கு. நெறைய குகைக்குள்ள. ரைட்? அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு டிராகன் இருக்கு. அந்த டிராகன் வந்து அட்டாக் பண்ணிரும். நம்ம பார்த்துச்சுன்னா அட்டாக் பண்ணிரும். அப்போ அந்த டிராகன் கிட்டருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்குன்னு ஒரு புக் ஒண்ணு இருக்கு. அதுல எழுதி வச்சிருக்காங்க. ஒண்ணு அத போய் எழுதி வச்சுட்டு, அத பார்த்துட்டு, அத ஃபாலோ பண்ணி நம்ம அதிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா, நான் படிக்க மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த காலேஜ் விட்டு எப்ப நான் வெளிய வந்தேனோ படிக்க மாட்டேன். படிக்கிறத நிறுத்திட்டேன். அதனால நான் போய் அதையும் கூட படிக்க மாட்டேன். நான் டிராகன் கையால செத்தாலும் சாவனே போய் அத படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தா, டிராகன் கிட்ட சாக வேண்டியது தான். அப்ப நம்ம பிசினஸ்ல நெறைய டிராகன்ஸ் இருக்கும். அந்த டிராகன்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்குன்னு ஒரு லேர்னிங்ஸ் இருக்கு. அந்த லேர்னிங்ஸ நம்ம படிச்சு ஒவ்வொரு டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சு அடுத்த லெவலுக்கு போறத விட்டுட்டு, நான் படிக்க மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, டிராகன்னு சுட்டாலும் பரவால்ல. நான் பயந்துட்டு ஒரு ஓரத்துல நின்னாலும் பரவால்ல. நான் லேர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நெனச்சா, எப்படி இருக்கும்? டிராகன் நம்மள சுத்திலே நெறைய டிராகன் வரக்க ஆரம்பிச்சுரும். கரெக்ட்? ஸோ லேர்னிங் இஸ் த கீ. ஒவ்வொரு நாளும் நம்ம லேர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ கெட் இன்டூ த 90 மினிட்ஸ் லேர்னிங்ஸ் எவ்ரி டே. ரைட்? எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் இன்டென்ஷன்னு சொல்லுவாங்க. நம்மளோட இன்டென்ஷன பேஸ் பண்ணி தான் எவ்ரிதிங் இருக்கும். ஸோ இன்டென்ஷன் நம்ம பியூரா இருக்கும் பட்சத்தில, நான் வந்து ஃபார்ச்சுனர் ஆகணுங்கிற இன்டென்ஷன்ல நம்ம போம்போது, இன்டென்ஷன் தான் நம்மளோட அட்டென்ஷனுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன இன்டென்ஷன்ல இருக்கோமோ, அதத்தான் நம்ம கவனிப்போம். அட்டென்ஷனா கவனிக்கிறது. நம்மளோட இன்டென்ஷன் என்ன இருக்கோ, அதத்தான் நம்ம அட்டென்ஷன் கவனிப்போம். அந்த இன்டென்ஷன் அண்ட் அட்டென்ஷன் வந்து அலைன்மென்ட்டோட இருக்கும்போது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். இன்டென்ஷன் பிளஸ் அட்டென்ஷன் பிளஸ் அலைன்மென்ட் இஸ் ஈக்குவல் டூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த அலைன்மென்ட் நம்மளோட லேர்னிங்ல தான் வரும். இன்டென்ஷன் இருக்கு. அதுக்கு அட்டென்ஷன் குடுத்தேன். அது அலைன்மென்ட் வரணும்னா லேர்னிங் இஸ் த ப்ராசஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரதுக்கு 10 வருஷம், 5 வருஷம்லாம் தேவைப்படாது. ஒரு மொமெண்ட் போதும். ஒரு மொமெண்ட். ஜிம் ரான் வந்து அவரோட இதுல சொல்லுவார். ஒரு நாள் வந்து அவரு ரொம்ப அ இதுல இருக்கும்போது, வறுமையில ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, ஒரு வீட்ல தனியா அவர் இருக்கிற பட்சத்துல, ஒரு சின்ன பொண்ணு வந்து சின்ன பொண்ணுன்னா, ஒரு ஐ திங்க் ஒரு 9வது, 10வது படிக்கிற மாரி ஒரு பொண்ணு. வந்து கதவ தட்டுறாங்க. தட்டிட்டு, இந்த மாரி நான் வந்து ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இட்ஸ் அ ஸ் அ ஸ்கவுட் ஆக்டிவிட்டி சம்திங். ஸோ நாங்க போயிட்டு இத வந்து ஒவ்வொரு வீட்லயும் இத நாங்க வித்துட்டு வரணும். ஸோ இந்த குக்கீஸ், ஒரு பிஸ்கட்ஸ். இத நாங்க வித்துட்டு வரணும். இது எங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுக்காக நான் வந்திருக்கேன். இது ஜஸ்ட் $2 $2 இத நீங்க வாங்கிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டா அழகான ஒரு பிரசன்டேஷன்ல அழகா கேக்குது. அவருக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு குக்கீஸ். அவருக்கு அது வேணும். ஆனா ஒரு ப்ராப்ளம். அவர்கிட்ட $2 இல்ல. அதனால அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பொய் சொன்னார். அந்த பொண்ணுகிட்ட. "ஹேய் இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி வீட்ல இருக்கு. நீ வேணா உள்ள வந்து பாரும்மா. என்கிட்ட நெறையா இந்த குக்கீஸ் இருக்கு. அதனால எனக்கு இது வேண்டாம்." அப்படின்னு பொய் சொல்லிட்டார். ஒரு குழந்தைகிட்ட, ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பொய் சொல்லும்போது, அவருக்கு பயங்கரமா உறுத்தலுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு $2 கூட என்கிட்ட இல்லையே! இந்த குக்கீஸ் வாங்குறதுக்கு ஒரு பொண்ணுகிட்ட போய் பொய் சொல்றேனே! அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மொமெண்ட் அவருக்கு ஒண்ணு தோணுச்சு. இனிமேல் நான் இப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு மொமெண்ட். இட் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிஸ் லைஃப். கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிஸ் லைஃப்.
அதான் அவர் ஒரு மொமெண்ட்டா எப்பவுமே சொல்லுவார். அந்த ஒரு மொமெண்ட்ல எவ்ரிதிங் சேஞ்சஸ். ஒரு ஒரு ஃபோரம்ல இருந்து என்ன ஃபேமிலியோட மூவிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஃபோரம் மூவிக்கு நான் போகும்போது, மூவிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது, காரோட டோக்கன் திரும்ப தரும்போது அவங்க காசு கேட்டாங்க. ₹100 கேட்டாங்க. "எதுக்குய்யா ₹100 கார் பார்க்கிங்க்கு எதுக்குய்யா ₹100" அப்படின்னா, "பிகாஸ் இது வீக்கெண்டு அதனால ₹100." நான் அவங்ககிட்ட ரொம்ப ஆர்க்யூ பண்ணி ரொம்ப பெருசா சண்டை ஆயிடுச்சு. அந்த ஆர்க்யூ பண்ணதுக்கு உண்டான ஒரு ரீசன், அன்னைக்கு என்கிட்ட ₹100 பெரிய விஷயம். ₹100 இல்ல. அல்லது ரொம்ப பெரிய ஒரு இதா இருந்துச்சு. அப்போ என் ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, "இஸ் திஸ் த வே? பசங்க முன்னாடி இப்படி தான் நம்ம பிஹேவ் பண்ணணுமா?" நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எதுக்காக இப்படி நம்ம பிஹேவ் பண்ணோம்? பிகாஸ் அந்த ₹100 எனக்கு பெரிய விஷயம். நான் அன்எக்ஸ்பெக்டடா நான் ஒரு ₹40 இருக்கும்னு நெனச்சேன். ₹100 இருந்துச்சு. அது நான் சண்ட போடுறேன். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு இதாச்சு. கார்ல என் பசங்களும் இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் ஜஸ்ட் ஒரு ₹100க்காக இப்படி நம்ம நடந்துட்டோம். இந்த லெவல் நம்ம எப்படி மாத்துறது? லைஃப் டைம்ல இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? தட் இஸ் த மொமெண்ட் ஃபார் மீ டூ கன்வெர்ட் இன்டூ திஸ் லெவல். ரைட்? நெறையா அவமானம், அசிங்கம் தான் சிலருக்கெல்லாம் ஒரு மொமெண்ட்டா இருந்து அடுத்த லெவலுக்கு வரதுக்கு உண்டான காரணம். இது 2 வகையா பண்ணலாம். அசிங்கம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அல்லது மத்தவங்களோட அசிங்கத்த பார்த்து, இந்த மாரி நம்மளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுதாரிச்சுக்கிறது. ரைட்? ஸோ, ஒண்ணு உங்களோட மொமெண்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அல்லது இந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு யூ கேன் பிக் தட். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம போயிறக்கூடாது. வி கேன் கம் அவுட் ஆஃப் திஸ். ஓகே? இப்படி பண்ணணும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து வெளிய வரணும்னா ஒரே விஷயம் என்னது? நம்மள இம்ப்ரூவ் பண்ணணும் தான். எஜுகேஷன் எப்பவுமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏர்ன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு லேர்ன் பண்றேன். அதுக்கப்புறம் எஜுகேட் பண்றேன். காசுலாம் வந்ததுக்கப்புறம் லேர்ன் பண்றேன். காசு வந்ததுக்கப்புறம் கம்ஃபோர்ட் ஜோன் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி லேர்ன் பண்ணணும்னு தோணும். ப்ராப்ளம் இருக்கும்போது நெறையா பணத்துக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது தான் நம்ம லேர்னிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ரைட்? பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு பதிலா பாசிட்டிவ் லேர்னிங், பாசிட்டிவ் லேர்னிங், பாசிட்டிவ் லேர்னிங்ன்னு வச்சோம்னா, நம்ம பிசினஸ் வந்து பயங்கரமா பிசினஸ்ல லைஃபே வந்து ரொம்ப பெருசா மாறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு லாஸ்ட் இதுல நம்ம ரொம்ப பார்த்திருந்தோம். ரைட்? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் தென் யூ மேக் த திங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப நீங்க கரண்ட் பொசிஷன் இப்ப இருக்கிற கரண்ட் பொசிஷன் எனக்கு வந்து நல்லா இருக்கு. இதுதான் நான் நெனச்ச ஒரு ட்ரீம் லைஃப். ஐ அம் சோ ஹேப்பி இன் த கரண்ட் பொசிஷன் அப்டின்னா, எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல திஸ் இஸ் நாட் த இந்த பொசிஷன்ல நான் இருக்கிறது என்னோட ட்ரீம் இது இல்ல. ஐ வாண்ட் டூ மூவ் டூ த நெக்ஸ்ட் லெவல் அப்டின்னா டைப் நோ இன் த சாட் பாக்ஸ். திஸ் இஸ் நாட் த மை கரண்ட் பொசிஷன். இது என்னோட கரண்ட் பொசிஷன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் பொசிஷன் இல்ல அப்டின்னு சொன்னா டைப் நோ இன் த சாட் பாக்ஸ். கேன் யூ சீ எவ்ரிஒன் இஸ் டைப்பிங் நோ? தேங்க் யூ சோ மச். 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அந்த கரண்ட் பொசிஷன் என்னன்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த கரண்ட் பொசிஷன் நான் இருக்க வேண்டிய இடம் இல்ல. அடுத்த லெவல் போணும்னு நெனச்சிருப்பீங்க. கரெக்ட் தானே? 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே தான் நெனச்சிருப்போம். 2 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரண்ட் பொசிஷன்ல எனக்கு விருப்பம் இல்ல. அடுத்த லெவலுக்கு போணும். போன வருஷம் என்ன யோசிச்சிருப்போம்? இந்த கரண்ட் பொசிஷன் எனக்கு கரெக்ட்டான இது இல்ல. நான் அடுத்த லெவலுக்கு போணும். இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்? இந்த கரெக்ட்டான இந்த பொசிஷன் எனக்கு வந்து கரெக்ட்டான இது இல்ல. நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அப்ப எத்தன வருஷம் தான் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ ஆசைப்படுறத நோக்கி மூவ் பண்றதுக்கு உண்டான பாயிண்ட் என்ன? புரோகிரஸ்ங்கிறது வேற. நான் போன லெவல் விட இந்த லெவல்ல நல்லா இருக்கேங்கிறது ஒரு வேற. ஆனா, எப்ப பார்த்தாலும் நான் வந்து பெட்டரா இருக்கணும், பெட்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தா, வென் வி வாண்ட் டூ கெட் இன்டூ டூயிங் த சேம் திங் பட் எக்ஸ்பெக்டிங் த டிஃபரண்ட் ரிசல்ட். நான் ஒரே மாரி தான் டெய்லி பண்ணிட்டே இருப்பேன். டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ். ஆனா, என்னோட ரிசல்ட் மட்டும் பெட்டரா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா, எப்படி நடக்கும்? ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும். இந்த இந்த மரத்த நட்டவன் தண்ணி ஊத்த மாட்டானா? இந்த பிரபஞ்சம் என்னை பார்த்துக்காதா?
ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்கும். அன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாறிரும். கண்டிப்பா ஏதாவது மிராக்கிள் நடக்கும். கண்டிப்பா மாறும். திரும்பவும் ஒரு மிராக்கிள் நடந்து திரும்பி டவுன் ஆயிரும். கரெக்ட்டு தானே? அதாவது சில சில ஸ்பைக்ஸ் எல்லாம் லைஃப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதே வந்த வேகத்திலேயே திரும்ப கீழ இறங்கிரும். நமக்கு அது வந்து பெர்மனன்ட்டா இல்லாத வரைக்கும், அது எப்பவுமே ஏத்தி ஏத்தி இறங்கிட்டே இருக்கும். சிலர்லாம் தப்பான டைரக்ஷன்ல போவாங்க. தப்பான டைரக்ஷன்ல போறதே தப்பு. ஆனா, தப்பான டைரக்ஷன்ல ஃபாஸ்ட்டா வேற போவாங்க. ஃபாஸ்ட்டா போறது எல்லாமே கரெக்ட் கிடையாது. அது தப்பான டைரக்ஷனா இருந்தா, ஃபாஸ்ட்டா போறதே மிகப்பெரிய தப்பாயிரும். ஸ்லோவா போனாலும் கூட பரவால்ல. ஆனா, ஃபாஸ்ட்டா போறது தப்பாயிரும். அப்ப ஃபாஸ்ட்டா சரி எல்லாரும் ஃபாஸ்ட்டா போறாங்க. நான் ஏன் ஃபாஸ்ட்டா போக்கூடாது? எல்லாரும் கரெக்ட்டான டைரக்ஷன்ல போறாங்கப்பா. நம்ம தப்பான டைரக்ஷன்ல போனா, ஸ்லோவா போறதே தப்பு தான். ஃபாஸ்ட்டா போனா அதை விட தப்பாயிரும். ஸோ கரெக்ட்டா போறோமா, ஸ்லோவா போறோமான்னு ஃபர்ஸ்ட்டு நின்னு யோசிச்சு பார்த்து, கரெக்ட்டான டைரக்ஷன் எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே! அது எப்படி ஒரு ஆப்ஷனல் ஆகும்? அது வந்து மேண்டேட்டரி தானே! இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். இட் இஸ் மேண்டட்டரி. இத நாம எப்ப தான் எடுத்துக்க போறோம்? இன்னும் 1 வருஷம் ஆகட்டும், இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், இன்னும் 3 வருஷம் ஆகட்டும். காசு வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். காசு வந்ததுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் போகுமே ஒழிய, திருப்பி லேர்னிங் ஃபேஸ்ல வராது. காசு கம்மியா இருக்கும்போது தான் லேர்னிங் ஃபேஸ் அதிகமாகும். யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டைப் எஃப் இன் த சாட் பாக்ஸ். ஏதாச்சும் நடந்து நெகட்டிவ் ஆகி கொஞ்சம் இது பண்ணும்போது தான் லேர்னிங்கோட இது அதிகமா தெரியும். காசு வந்து வந்து நல்லா நல்ல ஸ்டேஜ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து பெருசா தெரியாது. நம்மளோட இதே பெருசா தெரியாது. ரைட்? டைப் எஃப் இன் த சாட் பாக்ஸ் இஃப் யூ கேன் ஃபீல் தட். தேங்க் யூ. நெறைய பேர் சப்போர்ட் பண்றது தான் ப்ராப்ளமே. நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, அப்படி போ, இப்படி போ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நாம எந்த இடத்துல ரீச் பண்றோமோ, அந்த பாத்துல அவங்க போயிட்டு இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெறைய பேர் வந்து ஸ்பவுஸ் கிட்ட, மதர் கிட்ட, பேரன்ட்ஸ், ஃபாதர், மதர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, அங்கிள் கிட்ட, ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன் கிட்ட இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்குவாங்க. அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ திங்க் வெதர் அவங்க நீங்க எங்க போகணுங்கிற பாத்துல போயிட்டு இருக்காங்களா? அந்த இடத்துக்கு ஆல்ரெடி இருக்காங்களா? அல்லது உங்களோட லெவலுக்கு முன்னாடி இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டா, ஓகே. இந்த இடத்துக்குலாம் இப்படி இப்படி வாப்பா. இந்த இடத்துக்கு சேர்ற வரைக்கும் இப்படி சுத்தி வாப்பா. அப்படின்னா டைரக்ஷன மாத்தி திரும்ப இப்படி வருவோம். ஏன்னா, இந்த பாத்து தான் பெட்டர்ன்னு தெரியும். ஸோ டோன்ட் டேக் த சப்போர்ட் ஆர் அட்வைஸ் ஆஃப் த பீப்பிள் டோன்ட் ஹூ ஆர் நாட் வாக்கிங் இன் த பாத் வேர் யூ வாண்ட் டூ மூவ். நீங்க போக விரும்புற பாத்துல ஆல்ரெடி போகாத ஒரு பெர்சனோட சப்போர்ட்டோ அல்லது அவரோட நாலேஜோ அவரோட ஒரு இதோ நம்ம எடுத்துக்கிறோங்கிற பட்சத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஓகே. ஃபாலோ அ பெர்சன் ஹூ இஸ் வாக்கிங் ஹிஸ் டக். யாரு பேசுற மாதிரியே நடந்துக்கிறாங்களோ அண்ட் அவங்க நடந்துட்டு இருக்கிறதும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பார்த்தும் அவங்க கிட்ட நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது பெட்டர். அது உங்களோட துறை சார்ந்த அறிவா இருக்கட்டும் அல்லது தேவைப்படுற எந்த விஷயமா இருக்கட்டும். ஏன்னா இந்த லாங்குவேஜ் வந்து 2 இருக்கு. ப்ளீஸ் நோட் இட் டவுன். தேர் ஆர் 2 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒண்ணு ஃபியர் லாங்குவேஜ், இன்னொன்னு ஃபெய்த் லாங்குவேஜ். ஃபியர் லாங்குவேஜ், ஃபெய்த் லாங்குவேஜ். ஃபியர் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, வாட் இஃப் அப்படின்னு இருக்கும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பெரிய பல்பான் குடுத்த விஷயம். வாட் இஃப் வாட் இஃப்ன்னு நாம இருக்கிற அந்த தீம் எல்லாமே ஃபியர் லாங்குவேஜ். நான் இப்படி போவேன். ஆனா இப்படி ஆச்சுன்னா என்ன பண்றது? வாட் இஃப் இது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஆனா இது ஆச்சுன்னா என்ன பண்றது? வாட் இஃப் தெர் இஸ் அ ஃபியர் லாங்குவேஜ். ஃபெய்த் லாங்குவேஜ்னா என்னன்னா, ஈவன் இஃப் ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஈவன் இஃப் ஈவன் இஃப் இதுல ஏதாச்சும் இப்படி ஆச்சுனாலும் நான் இப்படி போவேன். ஈவன் இஃப் இதுல இப்படி ஆச்சுனாலும் அப்படி போலாம். அப்படிங்கிறது போகும். ஸோ யூ ஹேவ் டு சே தட். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ப்ளீஸ் நோட் இட் டவுன். சம்திங் பெட்டர் இஸ் ஆல்வேஸ் ஆன் இட்ஸ் பாத் டு மீ அப்படின்னு நாம எப்பவுமே சொல்லணும்னு சொல்றாங்க. சம்திங் பெட்டர் இஸ் ஆல்வேஸ் ஆன் இட்ஸ் வே டு மீ. Let me post in the chat box. Something better is always on its way to me. ஏதோ நிறைய நல்ல விஷயங்கள் என்ன நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம வைக்கணும்.
அண்ட் நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள் இஸ் வென் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஆன் மை வே ஐ டிசைட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட வரும்போது நான் வந்து முடிவெடுத்து அந்த ஆக்ஷன்ல இறங்குவேன் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்மளோட ஆத்மாக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரியும்னா இன்ட்யூஷன் மூலியமா தெரியும்னு சொல்றாங்க. இன்ட்யூஷன் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த சோல்னு சொல்றாங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்ட்யூஷனுக்கு கரெக்டான தமிழ் வேர்டு என்ன? ஒரு உணர்வு இல்லையா? உள் உணர்வுன்னு சொல்லுவாங்களா? இன்ட்யூஷன். உள் உணர்வு. உள் உணர்வு. இன்ட்யூஷன் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த சோல். And how many of you need at least one soul for yourself? யாருக்கு அட்லீஸ்ட் என்ன என் கூட ஒர்க் பண்ற என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு ஒருத்தனாச்சும் வேணும்னு உங்களுக்கு யார்? டைப் மீ இன் தி chat பாக்ஸ். உந்து சக்தி உள்ளுணர்வு சொல்றாங்க. ஓகே. How many of you people need that one soul for yourself? ஒரே ஒரு சோல்னாச்சும் உங்க கூட இருக்கணும்னு யாருன்னு டைப் மீ இன் தி chat பாக்ஸ். நீங்க ஃபார்ச்சுனர் ஆக விரும்புறீங்க அப்படின்னா உங்க கூட ஒரு சோல்னாச்சும் இருக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் அலோ மீ as your soul. I want to be your soul. That one person. அந்த ஒன் பர்சன் நானா இருக்க நான் விரும்புறேன். ரைட். என்னோட வேலை என்னன்னா மை ஒர்க் இஸ் நாட் டு கிவ் த ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின். உங்களோட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு நான் இங்க இல்ல. ஆனா அத்தனை கேள்விக்கு உண்டான ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குன்னு அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நான் இங்க இருக்கேன். மை ஜாப் இஸ் டு டு ஷோ தட் ஆல் த ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின் ஆர் வித்தின் யூ. உங்களுக்குள்ளதான் எல்லா கேள்விக்கும் உண்டான உங்களோட எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட தான் ஆன்சர் இருக்குன்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இங்க இருக்கேன். ஸோ ஐ ஆம் ஹியர் டு வாக் வித் யூ யுவர் ஜேர்னி அண்ட் ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ. ஓகே. ஐ ஆம் ஹியர் ஃபார். ஸோ இந்த வாட் ஆர் த வேஸ் என்னெல்லாம் வந்து பாசிபிள் வேஸ்ல உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ ஐ ஆம் ஹியர் டு சப்போர்ட். ஓகே. அதற்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா வேணும். என்னன்னா யூ ஹாவ் டு பி ரெடி டு சால்வ் த பிக்கர் ப்ராப்ளம். உங்க பிசினஸ்ல பிக்கர் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கும். எடுத்த உடனே டபக்குன்னு பிக்கர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட பிக்கர் ப்ராப்ளம் எடுத்து அதுக்குண்டான சொல்யூஷன். அதவே இன்னும் கொஞ்சம் பிக்கர் ப்ராப்ளம் அதுக்குண்டான சொல்யூஷன். இஃப் யூ வாண்ட் டு க்ரோ பிக்கர் அண்ட் பிக்கர், ரைட்? இஃப் யூ சால்வ் த பிக்கர் ப்ராப்ளம் யூ வில் பில்ட் அ பிக்கர் லைஃப். நீங்க ஒரு பிக்கர் லைஃபா கிரியேட் பண்ண விரும்புறீங்க. ஒரு பிக்கர் லைஃபா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில எல்லாருமே பிக்கர் பிக்கர் ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பிக்கர் 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 பீப்புள் எல்லாருமே ஒன்று சேரும்போது ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி கிடைக்கும். ஒரு பிரபஞ்ச சக்தி பெரிய சக்தியாக கிடைக்கும். 1+1 இஸ் நெவர் 2. 1+1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 2. ஒன்னோட வேல்யூ ஒன்று தான், இன்னொரு ஒன்னோட வேல்யூ ஒன்று தான். ஆனால் 1+1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 2. அந்த கிரேட்டருங்கிறது 20,000 இருக்கலாம், 2,000 இருக்கலாம், 2,00,000 இருக்கலாம். To solve a bigger problem, if you solve the bigger problem, you will have a bigger life. அப்படின்னா டு பிகர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி அ பிக்கர் யூ. நாம பிக்கர் யூவா இருக்கணும். அதற்கு வி ஹாவ் டு கெட் இன் டு த லேர்னிங் ஃபேஸ். லேர்னிங் ஃபேஸ் நாம நிறைய லேர்ன் பண்ணணுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். லேர்னிங் இஸ் த ஒன்லி வே. என் பிஸ்னஸ்ல நான் என் பிஸ்னஸ் லைஃப்ல எந்த ப்ராப்ளம்ஸா பெருசா நான் சால்வ் பண்ண விரும்புறேன். நிறைய டைம்ல உங்களோட மெஸ் இஸ் யுவர் மெசேஜா இருக்கும். அந்த மெஸ்ஸுன்னா என்னன்னா நான் மெஸ்அப் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. மெஸ்அப் ஆயிட்டேன்னா பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆயிட்டு ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டேன்.
ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன், மெஸ் அப் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மெஸ் வில் பிகம் அ மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல நீங்க நிறையா மெஸ் அப் ஆகுறீங்களோ, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜ சொல்லி தர்றதுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா நெறைய இடத்துல நாம வந்து அ நெறைய இடத்துல நமக்கு வந்து ஒர்க் ஆகாத விஷயம் எதனால அப்படின்னா, நாம லேர்ன் பண்ண வேண்டிய லெசன லேர்ன் பண்ணாதது தான் காரணமா இருக்கும். அன்டில் அந்த லெசன நம்ம லேர்ன் பண்ற வரைக்கும், நமக்கு அதே மாரி ரிசல்ட் தான் இருக்கும். நாம எத லேர்ன் பண்ணா நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவோமோ, அத நம்ம கண்டுபிடிச்சு அத லேர்ன் பண்ணாத வரைக்கும், அதே இடத்துல தான் அதே பிரச்சனை தான் இருக்கும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். வாட் எவர் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாத அல்லது என்னது சொல்லுவாங்க? ரிப்பேர் பண்ணாத எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருப்போம். ரிப்பேர் பண்ணாத எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருப்போம்ன்னு சொல்லுவோம். ரைட்? ரிப்பேர் பண்ணாத எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம்னா, எவ்ரிடே நான் ரொட்டீன் ஒர்க் தான் பண்ணிட்டே இருக்கேன்னா, நேத்து மாரி தான் இன்னைக்கு இருக்கும். போன வாரம் மாரி தான் இந்த வாரம் இருக்கும். நேத்து மாரி தான் நாளைக்கு இருக்கும். போன வாரம் மாரி தான் அடுத்த வாரம் இருக்கும். போன மாசம் மாரி தான் அடுத்த வருஷம் இருக்கும். அடுத்த மாசம் இருக்கும். போன வருஷம் மாரி தான் அடுத்த வருஷம் இருக்கும். போன 5 வருஷம் எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் அடுத்த 5 வருஷம் இருக்கும். போன 10 வருஷம் எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் அடுத்த 10 வருஷம் இருக்கும். லைஃப் ஃபுல்லா ஒரே மாதிரி இருந்துட்டு நம்ம போறதுக்காக நம்ம இங்க இல்ல. ஏன்னா அப்படி இருக்கணும்னா, அதுக்கு பேரு மீடியாக்கர் லைஃப் ஸ்டைல். அப்படி மீடியாக்கரா இருக்கணும்னா, நம்ம இங்க அட்ராக்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். நாம இங்க இந்த கம்யூனிட்டில எதுக்காக இப்ப கூடியிருக்கோம்னா, பிகாஸ் வி ஆர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. ஃபார்ச்சூன் கிரியேட் பண்றதுக்காக இங்க இருக்கோம். 3 எல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். 3 எல் ரொம்ப முக்கியம். லிவ் லிவ் வாழ்க்கை வாழ்றது. லிவ், லவ், லாஃப். லிவ், லவ், லாஃப். லிவ் நல்லா வாழ்றது. லவ்னா அன்பு காட்டுறது. லாஃப்னா சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறது. சந்தோஷப்படுறதுங்கிறத லாஃப்ன்னு எல்லுக்கு வர மாரி சொல்லியிருக்கேன். ஓகே. நல்லா இருக்குல்ல? லிவ், லவ், லாஃப். இதான் 3 முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. இந்த ட்ரிபிள் எல் வரணும்னா இன்னொரு ட்ரிபிள் எல் அதுக்கு நான் போடலாம். விச் இஸ் லைஃப் லாங் லேர்னர். லைஃப் லாங் லேர்னரா இருக்கும்போது லிவ், லவ், லாஃப் இது வந்து சாத்தியம் யாருக்குமே. இஃப் இட் இஸ் குட், டைப் குட் இன் த chat box. Yes. Everyone type good in the chat box. Thank you. Someday something someone யாரோ ஒரு நாள், என்னைக்கோ ஒரு நாள், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி, எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான பாத்த கிரியேட் பண்ணி குடுத்தாங்க. யாரோ ஒருத்தர்ன்னு சொல்ல முடியாது. பல பேர். ஓகே. என்னோட மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இப்ப நான் நெனச்சு பார்க்கிறேன். யார்ட்டலாம் நான் கத்துக்கிட்டேனோ எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்கிறேன். ஓகே. இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு, என்னோட லேர்னிங் கர்வ் ஸ்டார்ட் பண்ணது என்னோட மெயினான ஒரு மென்டார், லிவிங் லெஜெண்ட் மிஸ்டர் பிரையன் ட்ரைசி. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜாக் கேன்ஃபீல்ட். அதுக்கப்புறம் ஜிம் ரான். அதுக்கப்புறம் ஏர்ல் நைன்டின்கேல். அதுக்கப்புறம் பிளேர் சிங்கர். அதுக்கப்புறம் சுரேந்திரன். அதுக்கப்புறம் அ சித்தார்த் ராஜசேகர், ஹிமான்ஷு அகர்வால், ரைட்? அண்ட் இன்னும் பலர், ரைட்? இன்னும் பலர். அவங்க எல்லாத்துக்கும் நான் இந்த ஒரு நேரத்தில கிராட்டிட்யூட நான் தெரிவிக்கிறேன். இவங்க எல்லாரும் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பாத்த டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்க. நவ் இட் இஸ் மை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ ஷோ யூ திஸ் பியூட்டிஃபுல் பாத். இந்த ஒரு அருமையான பாத்த எல்லாத்தோட காம்பினேஷன்ல இருந்து நான் கிரியேட் பண்ணி என்னோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டில ஃபார்ச்சூனர் மைண்ட் செட்ட இத வந்து உங்களுக்கு குடுக்கறதுக்கு எனக்கு வந்து என்னோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் நெனைக்கிறேன். அத நீங்க ஏத்துக்கிட்டு என்கிட்ட இருந்து லேர்ன் பண்றதுக்காக உங்களோட நேரத்த ஸ்பெண்ட் பண்றதுக்கு நன்றி. தேங்க் யூ சோ மச். நான் என்னோட பாத்ல, ஜர்னில போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். யூ ஆர் லிவிங் மை மிஷன். யூ ஆர் லிவிங் மை விஷன். தேங்க் யூ சோ மச்.
ஓகே. நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண மாட்டோம். நம்ம என்னவா இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் குடுக்கறது இல்ல. நமக்கு எதுக்கு தகுதி இருக்கோ அதத்தான் குடுக்கும்னு சொல்லுவாங்க. ரைட்? அப்போ அந்த தகுதி என்னன்னு புரிஞ்சுகிட்டு, அந்த தகுதிய இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இங்க இருக்கோம். ஓகே. நெறைய பேர் கேட்பாங்க, நெறைய டிஃபரெண்ட் பிசினஸ் பீப்பிள்லாம் இருக்காங்க. டிஃபரெண்ட் பிசினஸஸ் பண்றாங்க. எப்படி எல்லா பிசினஸ்க்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? அப்படின்னு கேட்பாங்க. எல்லா பிசினஸ்ஸுக்கும் நான் வொர்க் பண்றது ஏன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரூட் தான் வேறையா இருக்கும். ரூட் எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான். எல்லா மரத்துக்கும், எல்லா இதுகளுக்கும் ரூட் ஒண்ணு தான். ஸோ அந்த ரூட் தான் ஃபார்ச்சுனர் மைண்ட் செட். அந்த ஃபார்ச்சுனர் ரூட்ட வந்து நம்ம ஃபார்ம் பண்ணும்போது, எல்லாரும் வேற வேற ஃப்ரூட்ஸ் வந்தாலும், அந்த ரூட்டு காரணமா இருக்கும். ஃபியூச்சர்ல ஒருத்தங்க பெரிய பிசினஸ்ல சக்சஸ் ஆனதுக்கப்புறம், ஃப்ரூட் தான் எல்லாத்து கண்ணுக்கு தெரியும். ரூட் கண்ணுக்கு தெரியாது. ஆனா, அது வளர்ச்சிக்கு காரணம் ரூட்டா தான் இருக்கும். ரூட் கண்ணுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. ரைட்? நான் கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு அடியில ரூட்டா உங்கள இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக நான் இங்க இருக்கேன். பட் எவ்வளவு ஃப்ரூட் உங்ககிட்ட வருதோ, அது எல்லாத்தையும் கீழ இருந்து என்னால பார்க்க முடியாட்டியும், அத உணர முடியும். ஆஸ் அ ரூட்டா நான் உணர முடியும். அந்த உணர்தல நான் பார்க்கறதுக்காக இங்க இருக்கேன். ஸோ டீப் யூ கோ, ஃபாஸ்டர் யூ குரோ. ஸோ டீப் யூ கோ, ஃபாஸ்டர் யூ குரோ. ஸோ நாம ரூட்ல டீப்பா போலாம். என்னோட மிஷன் இங்க என்ன நான் சொல்றேன். ஓகே. என்னோட மிஷன் அப்படின்னு சொல்றத விட, என்னோட இன்டென்ஷன் என்னன்னு நான் சொல்றேன். திஸ் மை லாஸ்ட் பாயிண்ட். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மரண படுக்கையில கடைசி அத்தியாயத்த படிக்கிறதுக்கு டைம் ஆகும்போது, அவங்களோட புத்தகத்தோட கடைசி சாப்டர படிச்சுட்டு இருக்கும்போது, யார் ஒருத்தரும் அந்த புக்கோட முன்னாடி இருக்கிற பக்கத்த புரட்டி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி புரட்டி பார்க்கும்போது, அவங்களோட வாழ்க்கை வாவ்ன்னு இருக்கணும். அப்படிங்கிறது மட்டுமே என்னோட இன்டென்ஷன். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் பீயிங் வாட் யூ ஆர். அண்ட் நம்ம கம்யூனிட்டியில நெறைய விஷயங்கள லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதுக்கும், என்ன ஒரு லீடரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரொம்ப அதிகம் பண்ணியிருக்கு. ஐ அம் ஹியர் ஃபார் ஒர்க்கிங் வித் யூ, ஒர்க் ஃபார் யூ ஆல்வேஸ். ஐ அம் ஹியர் டு சர்வ் யூ. தேங்க் யூ ஸோ மச். இந்த ப்ரோகிராம் பத்தின உங்களோட கருத்துக்கள டைப் பண்ணுங்க. ஓகே. உங்க குரூப்ல டைப் பண்ணுங்க. சேட் பாக்ஸ்ல, கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. லேர்னிங் ப்ராசஸ் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். ஸோ, இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் லேர்னிங்ஸ்ல குடுத்துருக்கலாம்னு நான் நம்புறேன். ஸோ, ரீகால் த பாயிண்ட்ஸ். தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க எழுதுனத எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க. அண்ட் நாம இப்போ வரைக்கும் நம்ம கம்யூனிட்டி நம்ம ஃபவுண்டேஷன்ல தான் செட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி சூன் நம்ம வந்து இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அப்போ வந்து இன்னும் என்னெல்லாம் மேக்ஸிமம் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வர முடியுமோ, ஐ கேன் கிவ் யூ தட் அஷ்யூரன்ஸ். இந்த கம்யூனிட்டியில ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட பிசினஸ்ல ஃபார்ச்சூன் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் நான் டிராவல் பண்ணி, எவ்வளவு பணம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி, எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி, நான் அத கத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அத கத்துக்கிட்டு கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இங்க தர்றதுக்காக நான் இங்க உங்க முன்னாடி கமிட் பண்றேன். இட்ஸ் மை பெர்சனல் கமிட்மெண்ட். ஐ அம் ஹியர் டு லேர்ன்
ரைட்? என்னால எவ்வளவு முடியுமோ, என்னோட கடைசி நாள் வரைக்கும் நான் லேர்ன் பண்ணி இந்த கம்யூனிட்டிக்கு வேல்யூ சேர்த்துவேங்கிற கமிட்மெண்ட்ட நான் உங்களுக்கு தரேன். அதே மாரி உங்களோட பிசினஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கும், உங்களோட கஸ்டமர்ஸ், உங்களோட நம்பி இருக்கிற அத்தன பேத்துக்கும் நீங்க வேல்யூ கிரியேட் பண்றதுக்காக, உங்கள நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள நான் வலியுறுத்துறேன். பிகாஸ் அது மட்டும் தான் நம்மள காப்பாத்தும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள் நல்லா வளரணும்னு நாம எப்பவுமே நெனைப்போம். எப்பவுமே குழந்தைகள் நம்ம சொல்ற பேச்ச கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனா, நம்ம வாழ்ந்து காமிக்கிற வாழ்க்கைய டெமோவா காமிக்கும்போது, அவங்களுக்கு அத புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அத பின்பற்றுவாங்க. ஸோ நம்ம வாழ்ந்து காமிக்கலாம். அவங்களுக்கு டெமோவா காமிக்கலாம். ஸோ தே வில் ஃபாலோ திஸ் பியூட்டிஃபுல் பாத் ஆஃப் ஜர்னி. தேங்க் யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டில இந்த ஃபேமிலியில நீங்க உறுப்பினரா இருக்கிறதுக்கு, நம்ம எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி மெம்பரா இருக்கிறதுக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ சோ மச். அண்ட் உங்களோட கருத்துக்கள குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ப்ரோகிராம். டேக் கேர். காட் பிளெஸ். பாய்.